ஸோ யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய இந்த செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 6வது 7வது வசனத்தை வாசிக்கும் போது, யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பின் முறைமையின்படியே ஒவ்வொரு 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. இயேசு வேலைக்காரரை நோக்கி, ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்றார். அவைகளை நிறைய நிரப்பினார்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளே, எப்பொழுதுமே ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறதற்கு முன்னாடி என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, பல இடங்களிலே அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி பிரச்சனையா ஆண்டவர் குறைக்காம, பிரச்சனையா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ரொம்ப பெருசு பண்ணி அதற்கு பிறகு அற்புதம் செய்கிறத நம்முடைய கண்களால பார்க்க முடியும். அப்படின்னா, லாசரு வியாதியா இருக்கும்போது அவனுடைய கூட இருக்கிற சிஸ்டர்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, வியாதியா இருக்கும்போது ஒருத்தரை அனுப்புனாங்களாமா, நீர் நேசிக்கிறவன் வியாதியா இருக்கிறான் அப்படின்னா ஆண்டவரிடத்துல போய் சொல்லுங்கன்னு ஆள் அனுப்பி விடுறாங்க. அப்போ ஆண்டவர் வேதம் சொல்லுது, ஆண்டவர் வியாதியா இருக்கிறான் என்று கேள்விப்பட்டு அதற்கு பிறகு என்ன பண்ணாராமா, திரும்பவும் 2 நாள் அங்க இருந்தாராமா. அப்போ ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அதிகமாகட்டும் பா, காய்ச்சலா, சரி இன்னும் கொஞ்சம் அதிகமாகட்டும். ஆண்டவரே ரொம்ப ஃபீவரா இருக்குது, 102 டிகிரி இருக்குது, அப்படியா, சரி 105 வரட்டும், 106 வரட்டும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னவா இருந்தாருன்னா அமைதியா இருக்கிறார். ஆண்டவர் உடனே போல. அதே போல நீங்கள் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த அக்கினி சூளை அப்படி இருக்குது, அந்த அக்கினி சூளையில அப்படியே போட்டாலே எரிஞ்சு போயிடுவாங்க. ஆனா கர்த்தர் இப்ப என்ன பண்றாருன்னா 7 மடங்கு, சொல்லுங்களேன், அக்கினி அதிகமாகுது. இருக்கிற பிரச்சனையை விட இன்னொரு பிரச்சனை சேர்ந்து வருது, இருக்கிற பிரச்சனையை விட பெரிய பிரச்சனை வருது. ஆனா ஆண்டவர் எப்ப இந்த கானாவூர் கல்யாண வீட்லயும் அப்படிதான், திராட்சரசம் குறைவட்ட போதே ஆண்டவர் உள்ள போய் அற்புதம் செஞ்சிருக்கலாம். ஆனா இல்ல, கர்த்தர் கொஞ்சம் அமைதியா இருக்கிறாரு, இன்னும் வரட்டும் வரட்டும். இப்போ மரியாள் ஏசப்பாட்ட சொல்ற வரைக்கும் ஆண்டவர் என்னவா இருக்கிறாருன்னா அமைதியா இருக்கிறாரு. இந்த ஜெபம் ஆரம்பித்ததற்கு பிறகு உங்க பிரச்சனை குறையும்னு நீங்க நினைச்சிருக்கலாம். பாஸ்டர், இந்த பிரச்சனை குறையும்னு நினைச்சேன், இந்த போராட்டம் குறையும்னு நினைச்சேன், ஆனா நாளுக்கு நாள் ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கே தவிர குறையவே இல்லை. சில நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்வதற்கு இருக்கிறத அப்படியே குறைக்கிறது இல்லை. சில நேரத்தில் பெரிய பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் நான் நம்புறேன், உங்க சாட்சிகள் சின்ன சாட்சியா இருக்கணும்னு கர்த்தர் நினைக்கல. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய சாட்சியை நம்புறவங்க கைகளை மேல தட்டி ஆமென். உங்களுக்கு பிரச்சனை கூடிக்கொண்டே இருக்குதுன்னா, உங்க போராட்டம் கூடிக்கொண்டே இருக்குதுன்னா, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நீங்கள் சொல்ல போகிற சாட்சி, உங்களுக்கு ஆண்டவர் செய்ய போகிற அந்த அற்புதமும் என்னவா இருக்குதுன்னா ரொம்ப பெரியதா இருக்கிறது. ஹல்லேலூயா, ஆமென். யோபுவை சோதிக்க வரும்போது அவ்வளவுதான், ஒருத்தர் ஒரு பிரச்சனையோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல, இல்லைன்னா 2வது பிரச்சனையோட முடிஞ்சிருந்தா பரவாயில்ல. எது வரைக்கும் பிரச்சனை அதிகமாயிருச்சு அப்படின்னா, ஒரு ஓட்டை எடுத்துட்டு சொரிஞ்சிட்டு அப்படியே உட்கார்ந்து இருக்கிற அளவுக்கு பிரச்சனை அதிகமாயிருச்சு. அவருடைய மனைவி இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியா இருக்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு பிரச்சனை பெருசாயிருச்சு. பிரச்சனை வீட்டோட நிக்கல, பிரச்சனை தெருவோட நிக்கல, பிரச்சனை சொந்தக்காரங்களோட நிக்கல, தன்னுடைய எல்லாமே அழிந்து போகிற அளவுக்கு பிரச்சனை நாளுக்கு நாள். ஒருத்தன் இந்த பிரச்சனையை சொல்றான், அடுத்தவன் அதை விட பெரிய பிரச்சனை சொல்றான், அடுத்தவன் அதை விட. ஆனா கடைசியில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னா, ஆமென், தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் அது தடைபடாது. யாரோ ஒரு ஆண்டவருடைய பிள்ளை இந்த சத்தத்தை கேட்கும் போது, பாஸ்டர் நாளுக்கு நாள் என்னுடைய பிரச்சனை குறையும்னு நான் நினைச்சிட்டு இருக்கிறேன், ஆனா என்னமோ தெரியல, கொஞ்ச நாட்களா பிரச்சனை அதிகமாயிட்டே இருக்குது, போராட்டங்கள் அதிகமாயிட்டே இருக்குது. இப்படியே போனா நான் நிர்மூலமாயிருவேனா, இப்படியே போனா பிரச்சனையை போனா என்னால எந்த காரியத்தையும் செய்ய முடியாதா? ஆனா கர்த்தர் இன்றைக்கு இந்த 82வது நாள் கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். 7 மடங்கு அக்கினி
சூளை உங்களுக்கு எதிராய் என்றாலும் ஆமென், பிரச்சனை அதிகமாக சாட்சியை பலப்படுத்தி சாட்சியை பெரிதாய் மாற்றி உங்களை ஆமென் அநேகருக்கு கர்த்தர் பயன்படுத்துவதற்காக நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி ஆமென். Thank you Jesus, thank you Jesus, hallelujah. சில நேரத்தில் நமக்கு சாட்சி சொல்றதுக்கு ஒண்ணுமே இருக்காது. சாட்சி சொல்றதுக்கு எதுதான் இருக்கும்னா பிரச்சனைகள் தான் நம்மை சாட்சியாய் நிறுத்துகிறது. அப்போ இந்த சம்பவத்தில் நான் என்ன ரொம்ப தியானிச்சேன் அப்படின்னு சொன்னா, கர்த்தர் பிரச்சனையை குறைத்து நமக்கு விடுதலை கொடுத்துக்கிறார் அல்ல, பிரச்சனை பெரியதா இருந்தாலும் சாட்சிக்காக சில காரியத்தை அனுமதித்து நம்மை வெளியே கொண்டு வருவதற்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். இரண்டாவது இந்த சம்பவத்தில் வாசிப்பீர்களே ஆனால் யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 1வது வசனத்திலிருந்து வாசிக்கலாமா? 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரில் ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தார். இப்போ 3வது வசனம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அடுத்த வசனத்தை ஆமென். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை. நல்லா கவனிச்சுங்க. இந்த இடத்துல திராட்சரசம் குறைவுபட்ட போது மரியாள் யார்கிட்ட தான், திராட்சரசம் குறைவிட்டா யார்கிட்ட தான் போகணும்? யார்கிட்ட தான் போகணும்? இப்போ நம்முடைய சர்ச்சில் ஒரு பிரியாணி கொடுக்குறான்னு வச்சுங்க, பிரியாணி தீர்ந்த உடனே என்கிட்ட வருவீங்க. நீங்கள் சொல்லுங்க, பாஸ்டர் பிரியாணி தீர்ந்து போயிடுச்சு, ஏதாவது வச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நான் கேட்பீங்க. உடனே சர்ச்சில் இருக்கிற லீடர்ஸ் பிரதர்ஸ் எல்லாம் எங்கே போவாங்க? ஸ்ட்ரைட்டாக சமையல்காரர் பக்கத்தில் போவாங்க. எங்கங்க சமையல்காரர் எங்கே இருக்காங்க, என்னாச்சு, தீந்துருச்சா இல்லையா, ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த மரியாள் அவங்களுக்கு நல்லா தெரியுது. ஏன்னா இந்த திராட்சரசம் என்கிறது இம்மிடியட்டாக ரெடி பண்ணுற பொருள் அல்ல. உடனுக்குடனே திராட்சரசத்தை ரெடி பண்ண முடியாது. திராட்சரசம் என்கிறது எவ்வளவு பெரிய எக்ஸ்பர்ட்டான ஆளா இருந்தாலும், எவ்வளவு பெரிய சமையல்காரரா இருந்தாலும், திராட்சரசம் அப்படின்ற ஒன்று வர்றதுக்கு அவங்க என்ன பண்ணணும்னா வெயிட் பண்ணி டைம் எடுத்து தான் அதை செய்ய முடியும். அப்படின்னா சில பிரச்சனையினுடைய தீர்வு நமக்கு உடனே எல்லாம் கிடைக்காது. அவ்வளவுதான், அது ஜிம்பு அதெல்லாம் மனுஷர்களால் கொடுக்க முடியாது. அப்போ அங்கே மரியாள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த திராட்சரசம் குறைவுக்கு நம்ம பந்தி விசாரிப்பு காரணத்தில் போறதுல பிரயோஜனம் இல்லை, கல்யாணம் மாப்பிள்ளையின் இடத்துல போறதுக்கு பிரயோஜனம் இல்லை. நம்ம யார்கிட்ட தான் போகணும் அப்படின்னு சொன்னா ஆண்டவரிடத்திலேயே போகிறார். அப்பொழுதுதான், இதுவரைக்கும் அவர் அற்புதம் செய்கிறத காமிக்கல, ஆனா மரியாளுக்கு தெரியும் இது முடியும்னு தெரியும். இப்போ ஆண்டவர் என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி ஏற்ற வேளையில கர்த்தர் அந்த காரியத்தை கிருபையாய் கர்த்தர் செய்தார். நம்பர் 1, முதலாவதாக உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. உங்க பிரச்சனையை ஆண்டவர் சாட்சியாய் மாற்ற போறாரு. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறாருன்னா, சில நேரத்தில் சின்ன பிரச்சனையை ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, சூழ்நிலை அப்படியே பெருசு படங்கி 7 மடங்கு அக்கினி சூளையிலையும் என் பிள்ளைய தப்பிச்சு கொண்டு வர முடியும்ன்றத கர்த்தர் நிலைப்படுத்துவதற்காக, இந்த பிரச்சனை இல்லை, இதை விட பெரிய பிரச்சனைக்குள்ள என் பிள்ளை போனாலும், இந்த அவமானம் இல்லை, இதை விட பெரிய அவமானத்துக்குள்ள என் பிள்ளை போனாலும், அங்கிருந்தும் என் பிள்ளைய வெளியே கொண்டு வர முடியும்ன்றத கர்த்தர் அநேகருக்கு காண்பிக்கும்படியாகத்தான் சில நேரத்தில் பிரச்சனைகள் பெரிதாகிறது. நல்ல கைகளை தட்டி ஆமோதிக்கிறவங்க ஆமோதிச்சு, இன்னைக்கு நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, பிரதர் நினைச்சிருந்தா கர்த்தர் அப்பவே கொண்டு வந்திருக்கலாம், நினைச்சிருந்தா அப்பவே உங்களை விடுதலை ஆக்கி இருக்கலாம். ஆண்டவரே இவ்வளவு தூரம் ஏன் விட்டீங்க, இவ்வளவு தூரம் ஏன் அமைதியா இருந்தீங்க? ஆனா ஆண்டவருக்கு ஒன்று தெரியும், என்னுடைய பிள்ளை சாதாரணமான பிரச்சனையிலிருந்து வெளியே வருகிறவன் அல்ல. எல்லாம் சுற்றி இருக்கிற எல்லாம் எதிராய் வந்தாலும், அத்தனை பிரச்சனை வந்தாலும் உங்களை கர்த்தர் வெளியே கொண்டு வருவார். நல்ல கரங்களை தட்டி
ஆமேன், ஆமேன், ஆமேன். ஏன்னா உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிற அபிஷேகம் ரொம்ப வித்தியாசமானது, ரொம்ப வித்தியாசமானது. அது உங்க குடும்பத்துல யாருக்கும் இல்லாதது, உன் கூட படிச்ச யாருக்கும் இல்லாதது, உங்களை சுற்றி இருக்கிற யாருக்கும் இல்லாத ஒரு ஸ்பெஷல் அனாயிண்டிங் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. ஆமே, நீங்க சிங்கத்துக்கு தப்புவிக்கப்படுகிறது மட்டும் இல்ல, கரடிக்கு தப்புவிக்கப்படுகிறதுக்கு மட்டும் இல்ல, கோலியாத்துனுடைய கைக்கும் நல்ல கைகளை தட்டி, ஆமே, நிறைய பேருக்கு சவால் விடுகிற பிரச்சனை, நிறைய பேர் பயந்து பயந்து ஓடுகிற சூழ்நிலை, நிறைய பேர் எதிர்த்து நிற்க முடியாத அந்த சூழ்நிலையில கர்த்தர் உங்களை கொண்டு போய் நிக்க வச்சு அபிஷேகம் பண்ணி தைரியப்படுத்தி என் பிள்ளைய இந்த பிரச்சனையிலிருந்தும் கொண்டு வருவேன்றத கர்த்தர் நிரூபிக்க போறாரு. நல்ல கரங்களை தட்டி ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவருடைய பிள்ளையே, நீ இந்த கேள்வியை தான் கேட்டுட்டே இருக்கிற. ஒவ்வொரு நாளும் இந்த கேள்வியை தான் கேட்டு இருக்கிறீங்க. இந்த சிலுவையை ஏன் ஆண்டவரே அனுமதிச்சீங்க? இந்த பிரச்சனையை ஏன் ஆண்டவரே அனுமதிச்சீங்க? இதை விட வேற ஏதாவது அனுமதிச்சிருக்க வேண்டியதானே? இது என்னால தாங்க கூடாததா இருக்கிறது. ஆனா கர்த்தர் மட்டும் உங்க பக்கத்துல வந்து நின்று இன்றைக்கு தட்டி கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார், மகனே, சத்துருக்கு, மகளே, எதிரிக்கு முன்பாக இந்த பிரச்சனையில் இருந்தும் என் பிள்ளைய வெளியே கொண்டு வர முடியும், என் பிள்ளை சாட்சியாய் நிற்பான் என்று பலருக்கு ஆண்டவர் உங்களை கொண்டு சாட்சியாய் நிறுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். ஃபர்ஸ்ட் என்னுடைய பிரச்சனையை அதிகப்படுத்தும் போதும் எனக்கு விடுதலை கொடுக்கிற கர்த்தர். ரெண்டாவது ஆண்டவர் என்ன பண்றவர்னா, ஏற்ற வேளையில எனக்கு அற்புதம் செய்கிற ஒரு நல்ல கர்த்தர். அப்போ இந்த சம்பவத்தில் மூன்றாவதாக நான் தியானிக்கும் போது இன்னொரு அதிசயத்தை நான் பார்த்தேன். வாசிக்கலாம், 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தை வாசிக்கும் போது, அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மெண்டு பந்தி விசாரிப்பு காரிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது மணவாளனை அழைத்து, ஆமென், மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். கவனிங்க, இந்த இடத்துல வெறும் தண்ணீரை திராட்சரசமா மாத்தினது யாரு? திராட்சரசம் மாத்தினது யாரு? வெறும் தண்ணீரை, முன்னாடி இருந்த ரசத்தை விட டேஸ்டான ரசத்தை கொடுத்தது யாரு? ஆனா இப்ப பந்தி விசாரிப்புக்காரன் ஸ்ட்ரெயிட்டா யார்கிட்ட தான் வந்திருக்கணும்? ஏசப்பாட்ட பாருங்க, இதுக்கு முன்னாடி இந்த கல்யாண வீட்டுக்காரர் ஒரு ரசம் கொடுத்தாரு, அது வாயிலே வைக்க முடியல, ஆனா கூட அதை சாப்பிட்டோம், ஆனா இப்போ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு ஏசப்பாட்டாவை தான் சொல்லணும். ஆனா இந்த பந்தி விசாரிப்புக்காரன் யார்கிட்ட போறாரு? மணவாள்கிட்ட போறாரு. மணவாள்கிட்ட போய் எல்லாருமே ருசி குறைஞ்சதை ருசி கூடதை ஃபர்ஸ்ட் கொடுத்துட்டு ருசி குறைஞ்சதை தான் கொடுப்பாங்க. நீர் இதுவரைக்கும் ஒளிச்சு வச்சுட்டு இப்படி ருசி குறைஞ்சதை இப்படி கொடுக்குறேன். அப்போ செஞ்சது கர்த்தர், அற்புதம் பண்ணுனது கர்த்தர். ஆனா பேர் யாருக்கு? சத்தமா சொல்லுங்க. நான் விசுவாசிக்கிறேன், நம்முடைய ஆண்டவர் நமக்காக சிலுவையிலே கர்த்தர் தியாகமாய் அவர் எல்லாத்தையும் செஞ்சுட்டு பேரு மட்டும் யாருக்கு கிடைக்குது? உண்மைதானே? நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ காரியத்தை செஞ்சது யாரு? கர்த்தர் தான் செஞ்சாரு, ஆண்டவர் தான் செஞ்சாரு. நம்ம இவ்வளவு தூரம் வளர்த்துனது யாரு? கர்த்தர் தான் வளர்த்தினாரு. நீங்க இவ்வளவு தூரம் இருக்கிறது யாருடைய கிருபை? நம்முடைய பலனோ நம்முடைய திறமையோ ஒண்ணுமே இல்லை, முழுக்க முழுக்க ஏசப்பா தான். ஆனா ஆண்டவர் நமக்காக செஞ்சுட்டு கர்த்தர் மறைஞ்சிருந்துட்டு அவர் என்ன செய்யறார் அப்படின்னு சொன்னா, சுற்றி இருக்கிறவருடைய கண்களுக்கு முன்பாக நம்முடைய பேரை
ஆமென். எனக்கு பேருண்டாக பண்ணுகிற கர்த்தர், என்னுடைய மதிப்பை அதிகப்படுத்துகிற கர்த்தர், ஆமென். அவர் தியாகம் பண்ணி அவர் நிமித்தம் என்னை ஆசீர்வதிக்கிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நடக்க போகுது. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். நகோமியை குறித்து வேதம் சொல்லுது, பின்னாடி இருந்து சப்போர்ட் பண்ணது யாரு? நகோமி. கரெக்டா அந்த மருமகளை கைட் பண்ணது யாரு? நகோமி. அந்த குழந்தைய வளர்த்தது யாரு? எல்லாம் நகோமி. ஆனா பேர் மட்டும் யாருக்கு? பேர் மட்டும். அந்த புஸ்தகம் என்ன புஸ்தகம்னு சொல்லப்பட்டிருக்கிறது? ரூத்தின் சரித்திர புஸ்தகம். ஆனா என்ன புஸ்தகம்னு எழுதியிருக்கணும்? சொல்லுங்க. நகோமியின் சரித்திர புஸ்தகம்னு எழுதியிருக்கணும். ஆனா அதுதான் பரிசுத்த ஆவியானவர். நகோமி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமையாயிருக்கிறார். நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் கல்வாரி சிலுவையை நமக்காக ஏற்றுக்கொண்டு அவர் மரித்து நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் சுமந்து இன்றைக்கு ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த மகா பெரிய தேவனை நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு, நன்றியப்பா, நன்றியப்பா, நான் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கொண்டு உமக்கு நான் நன்றி சொல்லுவேன். நீ செய்த நன்மைகளை நான் நினைத்து நன்றி சொல்லுவேன். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. அப்பா, என்ன நீர் அதிசயமாய் நடத்தினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம தான் என்ன பண்ணணும்னா, போற இடத்துல எல்லாம் மற்றவங்க புகழும் போது நீங்க உடனே சொல்லணும், இது எங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. நான் நிர்மூலமாகாதிருப்பது அவருடைய கிருபை, நான் வாழ்ந்திருப்பது அவருடைய கிருபை. அதான் நிறைய பேருடைய வீட்டில் சொந்தமாக வீடு கட்டுறவங்க எல்லாம் நிறைய பேர் இயேசுவே வீட்டின் தலைவர் அப்படின்னு எழுதி போட்டிருப்பாங்க. நிறைய பேர் நிறைய வாக்குத்தத்தத்தை வச்சிருப்பாங்க. யார்கிட்ட கேட்டாலும் ஒரு நல்ல தேவனுடைய பிள்ளை ஃபர்ஸ்ட் பிரதர் எப்படி, பிரதர் எப்படி, சிஸ்டர் அப்படின்னு கேட்டா அவங்க ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாருன்னா, அவர் எனக்காக எல்லாத்தையும் செஞ்சுட்டு அவர் எனக்கு பேருண்டாக பண்ணி இருக்கிறவர். அதனால எனக்கு வருகிற அத்தனை மகிமையும் எனக்கு வருகிற அத்தனை பெருமையும் நான் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுவேன்னா அதுக்கு சொந்தக்காரர் ஒரே ஒருவர், அவர் ஒருத்தர் மட்டும்தான். கையை உயர்த்தி சொல்லுங்க, எனக்கு வருகிற பெருமைக்கு சொந்தக்காரர் நீங்க மட்டும்தான். சொல்லுங்க, எனக்கு வருகிற புகழ்ச்சிக்கு சொந்தக்காரர் ஒருவர் நீங்க மட்டும்தான். ஆண்டவரே, என் கையில ஒண்ணுமே இல்லப்பா, நிர்வாணியாய் என் தாயின் கற்பத்திலிருந்து பிறந்தேன், ஒன்னும் இல்லாம வந்த ஆண்டவரே, வெறுமையா வந்தாப்பா. ஆண்டவரே, இந்த பரிவாரங்கள் எல்லாம் சொல்லுங்க முழு பலத்தோட, இது உம்முடையது, எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வாங்கினோம், எல்லாமே நீர் கொடுத்தது ஆண்டவரே, எல்லாமே உங்க கிருபையினால வந்தது. இதுக்கு சொந்தம் பாராட்டி கொள்ள என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என் ஜபத்தினால வந்தது இல்லை, என் முழங்காலினால வந்தது இல்லை, என்னுடைய பரிசுத்தத்தினால வந்தது இல்லை, நீங்க எங்க மேல வச்ச கிருபையினால வந்தது. முழங்கால் படியிடவும் நீர்தான் பலன் தந்தீர், ஜெபிக்கிறதற்கு நீர்தான் வைத்தீர். சொல்லுங்க சொல்லுங்க, எல்லாரும் நன்றி சொல்லுங்க. அந்த வீடு கர்த்தர் கொடுத்தது, அந்த வேலை கர்த்தர் கொடுத்தது, ஆண்டவர் இந்த சுத்தி இருக்கிற எல்லாம் ஆண்டவர் கொடுத்தது. சொல்லுங்க, அப்பா எல்லாம் உம்மால உண்டானது. சொல்லுங்க முழு பலத்தோட நீங்க இந்த வார்த்தையை உச்சரிக்க உச்சரிக்க மனசார சொல்ல சொல்ல உங்க உயர்வை யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், அவரை கனப்படுத்துகிறவர்களை கர்த்தர் கனப்படுத்துகிறவர். சொல்லுங்க, இயேசுப்பா இது எல்லாமே உம்மாலே உண்டானது. இதற்கு ஒரே ஒருவர், நீர் ஒருத்தர் மட்டும்தான்ப்பா பாத்திரர், நீர் மட்டும்தான் ஆண்டவரே பாத்திரர். ஹல்லேலூயா. பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், பாத்திரர் நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே. கைகளை உயர்த்தி பாத்திரர் நீரே இயேசுவே, இயேசுவே
நீர் பார்த்தீரரே. உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. சொல்லுங்க எல்லாரும், உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு கைகளை உயர்த்தி பாத்திர நீரே, பாத்திர நீரே. சத்தமா சொல்லுங்க, இயேசுவே நீர் பாத்திரரே. முழு வெள்ளத்தோடு பாத்திர நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே. என்னை தாருகிறேன் தாருகிறேன் உம் கரத்தில், என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பார்த்து. என்னை சொல்லுவோம், உம் கரத்தில் என்னை படைக்கிறேன் படைக்கிறேன் உம் பார்த்து. உருவாக்குமே என்னை உருவாக்குமே உருவாக்குமே என்னை. ஒரு கடைசியா கைய மேல வச்சு பாத்திர நீரே, இயேசுவே நீர் பாத்திர பாத்திர நீரே, பாத்திர அப்பா இயேசுவே நீர் பாத்திரரே. சொல்லுங்க, உம்மை போல் உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை. ஆமென். எப்பவுமே நீங்க ஒரு காரியத்தை மறந்துடவே கூடாது, மறந்துடவே கூடாது. எந்த இடத்துல நீங்க செய்கிறத குறிச்சோ நீங்க பண்ணினதை குறிச்சோ ஏதாவது ஒரு புகழ்ச்சி வந்துச்சுன்னா அந்த நிமிஷமே, நாளைக்கு சொல்லலான்னு நினைக்க கூடாது, நைட்டு ஜோம் பண்ணும்போது சேர்த்து நன்றி சொல்லிடுறேன்னு சொல்லக்கூடாது. அந்த ஸ்பாட்லே அவங்க சொல்ல சொல்ல அவங்க உங்களை புகழ்ந்துட்டு இருக்க உங்களுக்கு இருதயத்துக்குள்ள போகவே கூடாது. அவங்க புகழ புகழ நீங்க உள்ளுக்குள்ள என்ன பண்ணணும்னா, ஐயா இவங்கெல்லாம் புகழ்றாங்க, ஆனா எனக்கு தெரியும் நான் ஒரு டம்மி பீஸ்ன்னு எனக்கு தெரியும், நீங்க தான் பெரியவர், நீங்க தான் நல்லவர், எனக்கு புகழ் உண்டாக்குறது நீங்க தான், எனக்கு பெருமைக்குரியவர் நீங்க தான். அதனால இவங்க சும்மா வெளியில பேசுறாங்க ஆண்டவரே, இது ஒன்றும் இல்லை, நம்ம எந்த தகுதி இந்த மாதிரி நீங்க வளர்ந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது சிலரை பார்த்த உடனே சொல்லுவோம், அப்படி உடனே சொல்லிடுவாங்க. ஏதாவது நம்ம சொல்லிட்டு இருக்கவே நமக்கு தெரியும் அந்த புகழ்ச்சி அவங்களுக்குள்ள போகலன்னு தெரியும், அந்த பெருமை அவங்களுக்குள்ள போகலன்னு தெரியும். அதெல்லாம் ஒன்றும் இல்லை பாஸ்டர், கர்த்தர் தான் பாஸ்டர், ஆண்டவர் தான் பாஸ்டர், அதான் நிறைகுடம் தழும்பாதுன்றாங்கல்ல. ஆனால் சிலர் பெருமைப்பட்டோன்னா, ஆமாம் எனக்கு தெரியும், நான் அப்படி ஆக்கும், நான் இப்படி ஆக்கும், எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது ஹேபிட், அப்படி இப்படின்னுவாங்க. அதெல்லாம் ரொம்ப நாள் நீடிக்காது, சீக்கிரத்திலே விழுந்து போயிடும். அது ஆண்டவருக்கு பிரியமே இல்லை. நீங்கள் இப்படி மட்டும் நீங்கள் செஞ்சு பாருங்க, உங்களை கர்த்தர் எவ்வளவு உயர்த்துகிறார் தெரியுமா? எட்டாத உயரத்திற்கு. ஹல்லேலூயா. எனக்குள்ளே பெருமை போகிறதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். எனக்குள்ளே யார் புகழ்த்தினாலும் உள்ளுக்குள்ள போகிறதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். என்னுடைய பலன் என்னால் உண்டானது அல்ல, முழுக்க முழுக்க தேவனுடைய ஈவு, தேவனுடைய ஈவு. அப்போஸ்தலனாகிய பவுலெல்லாம் எவ்வளோ பெரிய ஊழியக்காரன் பாருங்க. ரோட்ல டெய்லி நடந்துட்டு போயிருக்கிறாரு. ஒரு அம்மா அங்கிருந்து ஒரு சூனியக்காரி அம்மா சொல்லுது, இதோ இங்க போறவங்க தேவனுடைய வார்த்தையை நமக்கு போதிப்பாங்கன்னு பெருமையா பேசுது.
அது சந்தோஷமாக தான் இருக்கும் அப்படின்னு அவர் போகும்போது சூனியம் அந்த அம்மாட்ட 1000 பேர் பக்கத்தில் நின்று இருக்காங்க சூனியம் கேட்கறதுக்கு. அந்த அம்மா சொல்லுது இவரை குறித்து பெருமையா. ஆனால் அவருடைய கழுத்தில் மாலைன்னு ஒன்று போட வரும்போது என்ன சொல்றாருன்னா, இப்படி ஏன் செய்றீங்க, உங்களை மாதிரி நாங்களும் யாரு தான் அப்படின்னா பாடுள்ள மனிதர்கள். நான் ஒன்றும் ஸ்பெஷல் கிடையாது, நாங்கள்லாம் பெரிய வானத்திலேருந்து குதிச்சவங்க கிடையாது, உங்களை மாதிரி நாங்களும் பாடுள்ள, இந்த மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு உடனே எல்லாத்தையும் தூக்கி போட்டு கர்த்தர் ஒருத்தர் தான் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் ஒருத்தர் தான் பெரியவர், இயேசு ஒருத்தர் தான் பெரியவர். இந்த 82வது நாள் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேராய் வருது. அவர் உங்களுக்கு பேருண்டாக பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார், உங்களுக்கு பேருண்டாகும். உங்களுக்கு ஒரு மிராக்கல் ஆண்டவர் செய்வார், உங்களுக்கு பேருண்டாகும். நிச்சயமாய் அந்த யுத்தத்தை அவர் செய்து முடிப்பார், உங்களுக்கு பேருண்டாக பண்ணுவார். உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு ஒரு பேருண்டாக பண்ணுவார். நீங்க இருக்கிற இடத்துல ஆண்டவர் உங்களுக்கு ஒரு பேருண்டாக பண்ணுவார். உங்களுக்கு ஒரு மிராக்கலை கர்த்தர் செய்து கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், உங்களுக்கு ஒரு பேர் உண்டாக பண்ணுகிற கர்த்தர். ஆமென். ஸோ இந்த யோவான் எழுதின சுவிசேஷத்தினுடைய 2வது அதிகாரத்தில் இந்த 3 காரியமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஃபர்ஸ்ட் நம்பர் 1, முதலாவதாக என்ன, நம்முடைய தேவன் யார் அப்படின்னா தேவைகளை பெரிதுபடுத்தி நமக்கு விடுதலை கொடுக்கிறவர். அப்படின்னா அதுக்கு இப்படி கூட கூடலாம், பிரச்சனையை பெருசாக்கி அற்புதம் செய்து சாட்சியை பெருசாக்குகிற கர்த்தர். நம்பர் 2, இரண்டாவதாக ஏற்ற வேளை வரைக்கும் அமைதியாக இருந்து ஏற்ற வேளையில் எனக்கு அற்புதம் செய்கிற நல்ல கர்த்தர். 3வது எனக்கென்று ஒரு பேரை உண்டாக்குகிற ஒரு நல்ல தேவன். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். ஸோ இன்றைக்கு இந்த 82வது நாளில் நான் ஆண்டவருடைய வார்த்தைக்காக, கர்த்தருடைய வாக்கு தத்தத்திற்காக நான் காத்திருந்த போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் கர்த்தர் ஒரு வார்த்தையை கர்த்தர் தந்தார். 107வது சங்கீதத்தினுடைய 29வது 30வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 107ஆம் சங்கீதம் 29வது வசனத்தையும் 30வது வசனத்தையும் நம்ம சேர்ந்து வாசிக்கலாமா? கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கின்றார். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்குள்ள வாக்குத்தத்தம் 107வது சங்கீதம் 30வது வசனம். அதனுடைய பின்னணியத்தில் பார்த்தீங்கன்னா, தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எல்லாரும் சொல்லுங்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இன்னொரு விஷயம் கூட எல்லாரும் சேர்ந்து இந்த வாக்கு தத்தத்தை சொல்ல போகிறோம். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். இன்னொரு விஷயம், இப்போ 29 30 நம்ம வாசிக்கலாமா? ஆமென். கொந்தளிப்பை அமர்த்துகிறார், அதன் அலைகள் அடங்குகின்றது, அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள், தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த 82வது நாள் நான் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வச்சிருக்கிற ஒரு வார்த்தை அப்படின்னு சொன்னா, இடமாற்றம் செய்யும் கர்த்தர், இடத்தை மாற்றுகிற கர்த்தர். ஆண்டவர் கிருபையாய் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் கட்டளையிடுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நீங்கள் இருக்கிற இடம், நீங்கள் இருக்கிற நிலைமை, நீங்கள் இருக்கிற அந்த ஆசீர்வாதம் அல்ல, கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இந்த 100 நாள் ஜெபத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் இருக்கிற இடத்தை விட்டு, நீங்கள் இருக்கிற இந்த சூழ்நிலையை விட்டு, நீங்கள் இருக்கிற இந்த ஆசீர்வாதத்தை விட்டு
விட்டு கர்த்தர் இன்னொரு இடமாற்றத்தை உங்களுக்கு செய்து நீங்கள் அறியாத, உங்களுக்கு எட்டாத அப்படிப்பட்ட ஒரு உயரமான இடத்திலே கர்த்தர் ஒரு இடமாற்றத்தை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கரங்களை தட்டி ஆமென். இடமாற்றத்தை ஹல்லேலூயா நம்முடைய வாழ்க்கையிலே தேடி வர பண்ணுகிற நம்முடைய கர்த்தர், அவர் நமக்கு ஒரு இடமாற்றத்தை, உங்கள் பிள்ளைகளுக்கு ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் தருகிறவர். ஆமென். நம்முடைய வேலை ஸ்தலத்தில் நமக்கு ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யார் அப்படின்னு சொன்னா, அவர் இருக்கிற இடத்திலிருந்து அல்ல. இந்த வசனத்துல நம்ம ரொம்ப அழகா வாசிச்சோம். ஒரு பெரிய அமைதலை கர்த்தர் தந்து அவர்கள் இருக்கிற இடத்திலிருந்து இப்பொழுது எந்த இடத்துல போகணும்னு அவங்க நினைச்சாங்களோ, எந்த இடத்திற்கு நேராக அவங்களுடைய கப்பலை ஓட்டி கொண்டு போனார்களோ, இடையில அந்த இடத்துக்கு போக மாட்டோம்னு நினைச்சாங்க. அந்த இடத்துல போகிறதுக்கு கடல் காத்து விடாது அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா கர்த்தர் ஒரு பெரிய அமைதல் உண்டாக்கி அவர்களுடைய பிரயாணத்தை ஆண்டவர் அங்கீகரித்து எந்த இடத்திற்கு போகணும்னு அவங்க நினைச்சாங்களோ, இடையில இருக்கிற எல்லா புயல்களையும் கர்த்தர் மாற்றி அந்த இடத்திலே கர்த்தர் கிருபையாய் கொண்டு போகிறதற்கு வல்லவராய் இருந்தார். நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் ஒரு இடத்தை ஒருவேளை குறித்திருப்பீங்க. இந்த இடத்திற்கு என் குடும்பம் போகணும், நான் இந்த இடத்திற்கு போகணும். உங்க பிள்ளைய படிக்க வச்சது அதற்காக தான் படிக்க வச்சிருக்கலாம். நீங்க முயற்சி எடுத்தது அந்த இடத்திற்காக இருக்கலாம். ஒருவேளை அந்த இடம் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில் இங்க தள்ளப்பட்டிருக்கலாம். எனக்கெல்லாம் அந்த இடம் கிடைக்காது பாஸ்டர், நான் அந்த இடத்திற்கு போக மாட்டேன், அதற்கு இடையில நிறைய தடை இருக்குது, நிறைய மனிதர்கள் இருக்கிறார்கள், என் பிள்ளைய தடுத்து வச்சிருக்கிறாங்க, என் குடும்பத்தை தடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் இன்றைக்கு யாரெல்லாம் ஒரு இடமாற்றத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறீர்களோ, யாரெல்லாம் இருக்கிற அந்த சூழ்நிலையில் இருந்து இன்னொரு உன்னதமான இடத்திற்கு போகணும்னு நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்களோ, எந்தெந்த தகப்பனும் தாயும் என் பிள்ளை ஒரு அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் இன்றைக்கு இந்த 82வது நாள் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு ஒரு இடமாற்றத்தை தருவேன், இடமாற்றத்தை தருவேன். நீங்கள் இருக்கிற அந்த இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ஒரு வித்தியாசமான இடத்திற்கு கிருபையாய் கொண்டு வருவார். உங்க பிள்ளை அந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு போவாங்க. உங்க குடும்பத்தில் இருக்கிற அந்த காரியம் நடக்கும். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமானால் நீங்க சீக்கிரமாய் சாட்சி சொல்லுவீர்கள். இந்த ஜெபத்தினுடைய பலனாக கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இருக்கிற நெருக்கமான இடத்தை விட்டு, அவமான இடத்தை விட்டுட்டு, கஷ்டமான அந்த இடத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு ஒரு விசாலமான இடத்திற்கு உன்னை மாற்றுவேன், சமாதானமான இடத்திற்கு நான் உன்னை மாற்றுவேன். ஆமென். செழிப்பான அந்த இடத்திற்கு நான் உன்னை மாற்றுவேன். என் தேவனாகிய கர்த்தர் எனக்கு இடமாற்றம் செய்கிற கர்த்தர். நம்ம ஏற்கனவே வாசிச்சோம்ல, யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் அந்த கானாவூர் கல்யாண வீட்டில் வேதம் சொல்லுது, அந்த கற்சாடிகள் இருந்துச்சு. அந்த கற்சாடியில இருக்கு முன்னாடி ஊத்தின தண்ணி எல்லாம் அந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஆனா அந்த இடத்துல இருக்கும்போது அந்த தண்ணிக்கு மதிப்பில்லாம இருந்துச்சு. அந்த தண்ணி அவர்களை சுத்திகரிக்கிறதுக்காக தான் பயன்பட்டுருச்சு, அவர்களை கிளீன் பண்றதுக்காக தான் பயன்பட்டுச்சு. யாருமே ரொம்ப பெருசா எடுக்கல. ஆனா இப்போ ஒண்ணு நடக்குது. அந்த கற்சாடியிலே ஊற்றப்பட்ட தண்ணீர் இடமாற்றம் பண்ணப்பட போகுது. அது எங்க வருதுன்னா, அது பந்திக்கு கர்த்தர் கொண்டு வந்தார். அது ஜனங்கள் உட்காருகிற இடத்திலே பரிமாறப்பட்டது. அந்த சாதாரணமான தண்ணீர் ரொம்ப வேல்யூ உள்ளதாய் மாற்றின கர்த்தர் இன்றைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். இல்ல, வெகு சீக்கிரத்தில் உங்களுக்கு நடக்கும். இது நிறைய பேருக்கு ஆண்டவர் முகமுகமாய் பேசுகிற வார்த்தை. மகளே, இனி ரொம்ப நாள் அந்த இடத்துல நீங்க இருக்க மாட்டீங்க. மகனே, கர்த்தர் ரொம்ப நாள் அந்த இடத்துல உங்களை இருக்க வைக்க மாட்டாரு. சகித்துக்கொள்,
தாங்கிக்கொள், பொறுத்துக்கொள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் அந்த இடத்துல நீ சகித்த அந்த காரணத்திற்காக, நீ என் நாமத்தை மறுதலியாமல் இருந்ததற்காக அந்த இடத்திலிருந்து ஒரு உன்னதமான இடத்திற்கு நான் உன்னை கொண்டு போவேன். பிரமிக்கிற இடத்துக்கு நான் உன்னை கொண்டு போவேன். அவர்கள் ஆச்சரியப்படுகிற இடத்திற்கு கர்த்தராகிய ஆண்டவர் ரம் தமா நஹதலரியா கதரமா அந்த முயற்சியை கர்த்தர் இப்பொழுதே ஆரம்பிக்கிறார். அந்த காரியத்தை கர்த்தர் இப்பொழுதே ஆரம்பிக்கிறார். இந்த இடம் உனக்குரிய இடம் இல்லைன்னு கர்த்தர் பேசிட்டே இருக்கிறார். நீ ஆயத்தப்படு மகளே, நீ ஆயத்தப்படு மகனே, நீ சரியாயிரு. ஆமே, நீ கர்த்தரிடத்துல கிருபையை கேளு. அந்த விருப்பங்கள் வரட்டும், அந்த அபிஷேகம் வரட்டும். நீ இந்த இடத்திலேயே இருக்கணும்னு நினைச்சு நிறைய பேர் தடை பண்றாங்க. நிறைய பேர் உங்களை கட்டி போடணும்னு பார்க்கறாங்க. நிறைய பேர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. நீ இன்னொரு இடத்திற்கு போகிறது அவர்களுக்கு விருப்பம் இல்லை. ஆனா யோசேப்பை சிறைச்சாலையிலிருந்து பார்வோனுடைய அரண்மனைக்கு இடமாற்றம் செய்கிற கர்த்தர் இன்றும் அவர் ஜீவிக்கிறார், இன்றும் ஜீவிக்கிறார். இந்த சிறைச்சாலை அனுபவத்திலிருந்து ஒரு இடமாற்றம் எனக்கு தயவாய் கர்த்தர் தரப்போகிறார், தயவாய் கர்த்தர் தரப்போகிறார். எனக்கு இடமாற்றத்தை கொடுக்கிற ஒரு நல்ல கர்த்தர். ஹல்லேலூயா. மேற்கு, கிழக்கு, வடக்கு, தெற்கு என்னை பரம்ப பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம். கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவ. கைகளை மேல தட்டி எல்லாரும். வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. பாடிக்கொண்டே வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவ. கைகளை மேல தட்டி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயா, 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 ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமாய் உன் சத்துருக்கள் எழும்பினாலும், என் தேவன் எங்கே என்று என்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமாய் என் சத்துருக்கள் எழும்பினாலும், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார். என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவார், நிரூபித்து நடத்துவார். இப்ப சொல்லு. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சொல்லுவோம். வெட்கப்பட்டு, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவ. பாட பாட மகிமை. வெட்கப்பட்டு போவ இயேசுவே. திரும்ப திரும்ப வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவ இயேசுவே.
கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு, கர்த்தருக்கு காத்திருப்போம் வெட்கப்பட்டு போவதில்லை. ஹல்லேலூயா, ஆமென். தாங்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். எனக்கு ஒரு இடத்திலிருந்து கர்த்தர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா, நான் இருக்கிற இடத்திலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் செய்கிறார். ஒருவேளை இப்போ உடனே இந்த ஜெபம் முடிக்கும் போது அது நடக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா என்னுடைய மனதில் எனக்கு ஆழமாய் தெரிகிறது, கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற தீமே அப்படிதான். நீங்க இருக்கிற நிலைமை அல்ல, நீங்க இருக்கிற சூழ்நிலை அல்ல. நீங்க ஆயத்தப்படுங்க, நீங்க ரெடி ஆகுங்க, நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்ம மேல வச்சிருக்கிற பிளான் ரொம்ப பெருசு, திட்டம் ரொம்ப பெருசு. நமக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறவர்னா, அக்கறைக்கு போவோம் வாருங்கள், அக்கறைக்கு போவோம் வாருங்கள். நிறைய பேருடைய கரத்தை பிடிச்சு ஆண்டவர் அப்படிதான் நமக்கு சொல்றாரு, இல்ல இந்த இடம் உனக்குரியது அல்ல, இந்த உயர்வு உனக்குரியது அல்ல, இந்த சூழ்நிலை உனக்குரியது அல்ல. நம்ம கர்த்தராகிய ஆண்டவர் நம்மேல் வச்சிருக்கிறது இன்னொரு மகிமையான இடத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அந்த இடத்துல போகிறதுக்கு எத்தனை பேர் தடுத்து நிறுத்தினாலும் நான் நம்புறேன், உங்களை அபிஷேகிச்ச ஆண்டவர் அவருடைய பலத்தை கைக்குள்ள நீங்க அடங்கி இருப்பீங்கன்னா, அவருடைய வார்த்தையை கேட்டுட்டே இருப்பீங்கன்னா, நீங்க வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாம இருப்பீங்கன்னா, அந்த இடத்திற்கு உங்க குடும்பத்தை கர்த்தர் கொண்டு போய் வைக்கிறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமென். வேதத்துல இந்த இடமாற்றம் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பாருங்க, கர்த்தர் ஆசீர்வதித்த தாவீதுனுடைய வாழ்க்கையை பாருங்க. ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற ஒருத்தன், வனாந்தரத்தில் இருக்கிற மனுஷன், அவனுக்கு வந்து ஒரு இடத்தை கர்த்தர் மாற்றி வீட்டுக்கு ஆண்டவர் கொண்டு வராரு. அதற்கு பிறகு ஆண்டவர் அந்த இடத்தை மாற்றி ராஜா அரண்மனையில் ஆண்டவர் கொண்டு போறாரு. அந்த இடம் ஒரே இடத்துல இருக்கிறதற்கு ஆண்டவர் விடல, நாளுக்கு நாள் ஆண்டவர் வேற வேற இடத்துல கொண்டு போனாரு. அதே போல மோசையை குறித்து வேதத்துல வாசிங்க, பிறக்கும் போது அவர் வந்து ரொம்ப கஷ்டமா பிறந்தாரு. ஒரு இடமாற்றம் வருது, பார்வோனுடைய அரண்மனை. அங்கிருந்து இன்னொரு இடமாற்றம் வருது, வனாந்தரம். ஆனா கர்த்தர் வனாந்தரத்துல வச்சே கர்த்தர் அவனை அழிக்கல, திரும்ப அந்த இடத்திலிருந்து மறுபடியும் கர்த்தர் அரண்மனைக்கு கொண்டு வர்றாரு. அதற்கு முன்பாக அதே அரண்மனையில இருக்கிறவங்களை பார்த்து பயந்து ஓடின அந்த மோசே இன்னைக்கு அந்த அரண்மனையில இருக்கிற தன்னுடைய தெரியாத ராஜாவானாலும் தைரியமாய் 20 லட்சம் ஜனங்களுக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு கர்த்தர் லீடரா அவனை கொண்டு வந்து ஒரு தைரியசாலியா கர்த்தர் நிறுத்துறாரு. அதனால வேதத்துல எல்லாரையும் வாசிக்கும் போது ஆண்டவர் ஆசீர்வதித்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் இடமாற்றத்தை கர்த்தர் பண்ணி இருக்கிறார். வேதத்துல ரூத்தின் புஸ்தகத்தை நம்ம இன்னைக்கு தியானிச்சது மாதிரி, ரூத்தை பாருங்க, அவங்க மோவாப் தேசத்திலே பிறந்தவர்கள். அந்த ஊர்ல அந்த ஓர்வாளும் அந்த ஊர்ல தான் இருக்கிறான். அந்த என்ன கிடைச்சிருக்கும், ஒருவேளை அந்த ரூத் வந்து அந்த மோவாப் தேசத்துல இருந்திருந்தா அவங்களுடைய பேர் பிரபல்யமாயிருக்குமா? அவளுடைய குழந்தையினுடைய அடுத்த வம்சத்திலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்திருப்பாரா? இல்லவே இல்லை. கர்த்தர் ரூத்தை முதல்ல என்ன பண்றாருன்னா, கர்த்தர் மோவாபிலிருந்து பெத்லெகேமுக்கு நேராய் கர்த்தர் இடமாற்றம் செய்கிறார். பரிசுத்தவான்களை ஆண்டவர் இடமாற்றம் செய்து அவர்கள் தலைகளை கர்த்தர் உயர்த்துவது உண்மையானால் நான் நம்புறேன், வெகு சீக்கிரத்திலே நீங்கள் இருக்கிற இடத்திலிருந்து ஒரு மாற்றத்தை ஆண்டவர் நிச்சயமா தருவாரு, நிச்சயமா தருவாரு. 2 கைகளையும் மேல உயர்த்தி, ஏசப்பா இந்த வார்த்தை பாஸ்டர் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே என் தலை மேல சொல்லுங்க சொல்லுங்க. எங்க அம்மாவும் இதே இடத்துல தானே உட்கார்ந்தாங்க, எங்க அப்பாவும் இதே தெருவில் தானே கஷ்டப்பட்டாரு, எங்க முன்னோர்களும் இதிலே தானே கஷ்டப்பட்டாங்க. பல ஜெனரேஷனா பல குடும்பமா ஒருவேளை ஒரு முன்னேற்றம் கூட இல்லாம, அடுத்த படி எங்கேயுமே போகாம, நாளுக்கு நாள் கீழான இடத்துல நீங்க போயிட்டு இருக்கலாம். இப்ப இந்த வாக்கு தத்தத்தை சொல்லி கையை உயர்த்தி ராஜா எஸ் 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 பிரைஸ் தி லார்ட். இப்படி இருந்தா நான் அடுத்த லெவல் எப்படி போவேன்னு எனக்கு தெரியல, அடுத்த இடத்துக்கு எப்படி என்ன கொண்டு போவீங்கன்னு தெரியல, எனக்கு எப்படி வழி திறக்கும்னு எனக்கு தெரியல, இந்த இடத்திலேயே இருந்து என் காலம் முடிஞ்சிருமோன்னு யோசிக்கிறேன். ஆனா இப்போ ஊழிய
ஊழியக்காரர் மூலமாய் புறப்பட்ட வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன்னு சத்தமா சத்தமா நீங்க ஜெபிக்க ஜெபிக்க ஏதோ ஒரு உதவியை கர்த்தர் அனுப்புவார். நீங்க எதிர்பார்க்காத ஒரு உதவி உங்களை தேடி வரும். அந்த இடத்திலிருந்து உங்களை மாற்றுவதற்கு, அந்த இடத்திலிருந்து அடுத்த இடத்துல உங்களை கொண்டு போகிறதற்கு கர்த்தர் ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் செய்வார். ஆண்டவர் ஏதாகிலும் ஒன்றை கர்த்தர் செய்வார். அது உங்களுக்கு தெரியாது. இல்ல எனக்கு இருக்கிறத பார்த்தா அப்படி நான் போக முடியாதுன்னு நினைக்கலாம். இனி இதுக்கு மேல பதவி இல்லை, இதுக்கு மேல உயர்வு இல்லை. கர்த்தர் நினைச்சார்னா எந்த செங்கடலையும் எனக்காக திறக்கிறதற்கு வல்லவர். இந்த வார்த்தை என் தலையின் மேல், என் பிள்ளைகளுடைய தலையின் மேல், என் குடும்பத்தின் மேல் இப்பொழுது அமருவதாக. ஹalleluya, thank you Jesus. கர்த்தர் கிருபையாய் நடத்துகிறவர். வேதத்துல மத்தேயு எழுதின சுவிசேஷத்துல வேதம் சொல்லுகிறது, சில குஷ்டரோகிகளை ஆண்டவர் என்ன பண்ணார்னா, அந்த குஷ்டரோகிகளை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர்களுக்கு ஆண்டவர் ஒரு குஷ்டரோகியை பார்த்து அற்புதம் செஞ்சுட்டு என்ன பண்ணுவார்னா, முதல்ல நீ ஆசாரியனுக்கு போய் உன்னை காண்பி அப்படின்னு ஆண்டவர் அனுப்பி விடுவாரு. ஏன் அப்படின்னா, இந்த குஷ்டரோகம்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குடும்ப அட்டை இருக்குல்ல, அந்த மாதிரி அட்டையிலிருந்து அவங்க பேரை நீக்கிடுவாங்க. இதுதான் காலகாலமா நடக்கிறது. அந்த அட்டையிலிருந்து அவங்கள நீக்கி அந்த பாளையத்துல எவ்வளவு புறம்பா இருக்கணுமோ அந்த புறம்பான இடத்துல அவங்கள கொண்டு போய் போடுவாங்க. அப்படின்னா அதற்கு பிறகு அவங்கள ஈஸியா டக்குன்னு உள்ள வர முடியாது. யாராவது ஒருத்தர் அவங்கள சொந்தத்துல யாராவது ஒருத்தர் இறந்து போன அந்த காரியத்திற்கு அவங்க உள்ளுக்குள்ள வந்தா கூட பட்டணத்திற்குள்ள வரும்போது வெகு தூரத்துல இருந்து அவங்க கத்திட்டே வரணும். தீட்டு தீட்டு அப்படின்னு கத்திட்டே வரணும். ஏன்னா அதுக்கு பக்கத்துல யாருமே போக மாட்டாங்க. ஒருவேளை இங்க இருக்கிற யாராவது ஒருத்தர் குஷ்டரோகம் பிடிச்ச ஆளை தொட்டாங்கன்னா அந்த தொடுகிற அந்த நபர் 7 நாள் அவங்க பட்டணத்தை விட்டு வெளியே இருக்கணும். அவங்க உள்ள வரக்கூடாது. அவ்வளவு குஷ்டரோகிகளுக்கு அந்த நாட்கள்ல அவ்வளவு கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. நம்ம அதை எங்க பார்க்கலாம்னா அந்த கொரோனா டைம் நம்ம பார்த்துருக்க முடியும். கொரோனா டைம் பாருங்க, எவ்வளவு பெரிய, எங்க போனாலும் சானிடைசர் போட்டு போங்க, இங்க உட்காரக்கூடாது, எவ்வளவு. அதே மாதிரி அன்னைக்கு குஷ்டரோகிகளுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அந்த குஷ்டரோகிகள் பலாயிரக்கணக்கான பேரு அந்த இடத்தை விட்டு நல்ல இடத்துக்கு திரும்பி வரவே இல்லை. ஆனா ஆண்டவர் எந்தெந்த குஷ்டரோகிகள் எல்லாம் சந்திச்சார்களோ அந்த குஷ்டரோகிகளுடைய இடத்தை கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் மாற்றினார். ஹalleluya. நான் நம்புறேன், புறக்கணிக்கலாம், உங்களை தள்ளி இருக்கலாம், உங்களை நேம் லிஸ்ட்ல இருந்தே எடுத்து இருக்கலாம், உங்களை வேண்டான்னு சொல்லலாம், உங்களை குரூப்பை விட்டு எக்ஸ்ட்ரீட் பண்ணி இருக்கலாம். நீங்க யாராவது ஒருத்தர் இந்த இடத்துல இருந்த என்னை இப்படி பண்ணிட்டாங்கன்னு நினைச்சு சோர்ந்தே போகாதீங்க. ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை கர்த்தர் திரும்ப உள்ளே கொண்டு வர முடியுமானால் அவர்களை விட மேலான ஒரு இடத்துல, அவர்கள் தள்ளினதை விட மேலான ஒரு இடத்துல எங்க அப்பாவால உங்களை கொண்டு வர முடியும். நீங்க தைரியப்படுங்க, நீங்க பலப்படுங்க. அவங்க உங்களை ஏன் தள்ளுவாங்க? அவங்க தள்ளுறதுக்கு யாரு? பரலோக தேவன் உங்களை ஒரு நாளும் நம்மையும் நம்முடைய பிள்ளைகளையும் தள்ளவே மாட்டார். இது நிறைய பேருக்கு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஹalleluya, ஆமென். இந்த வசனத்தை நான் தியானிச்சுட்டே இருக்கும்போது வேதத்துல ஒரு மனுஷனுக்கு இடமாற்றம் கர்த்தர் பண்றாரு. புதிய ஏற்பாட்டிலேயே ஒரு 38 வருடமாய் இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் ஒரு இடமாற்றத்தை கர்த்தர் தர்றாரு. அந்த காரியத்துல ஒரு சில காரியத்தை மட்டும் உங்களோட சேர்ந்து நான் தியானிச்சு நான் ஜெபிக்கிறதுக்கு ஆசைப்படுகிறேன். வாசிக்கலாமா? நீங்கள் யோவான் எழுதின சுவிசேஷம், ஆமென், 5வது அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தினுடைய 3வது 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவைகளிலே குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்புடையவர்கள் முதலான வியாதிக்காரர் அநேகர் படுத்திருந்து தண்ணீர் எப்பொழுது கலக்கும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். ஏனெனில் சில சமயங்களிலே தேவதூதன் ஒருவன் அந்த குளத்தில் இறங்கி தண்ணீரை கலக்குவான். தண்ணீர் கலங்கின பின்பு, ஆமென், யார் முந்தி அதிலே இறங்குவானோ அவன் எப்பேற்பட்ட வியாதிஸ்தனா இருந்தாலும் சொஸ்தமாவான்.
கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல 38 வருஷமான ஒரு மனுஷன், வியாதியாயிருந்த ஒரு மனுஷன், பெதஸ்தா என்கிற ஒரு குளத்திலே தங்கி இருந்த ஒரு மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒரு இடமாற்றத்தை ஆண்டவர் தர்றாரு. அப்படின்னா அந்த மனுஷன் வந்து ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே இருக்கிறான். அந்த மனுஷனுடைய மனசுல என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, நான் இந்த இடத்தை விட்டு என்னைக்கு போவேன், இந்த இடத்தை விட்டு என்னைக்கு போவேன். ஆனா இந்த இடத்தை விட்டு என்னைக்கு போவேன்னு அவன் நினைக்கும் போது அவனுடைய மனசுல இன்னொரு ஆன்சர் வருது. என்ன ஆன்சர் வருது அப்படின்னு சொன்னா, இந்த குளத்துல இருக்கிற எத்தனை 1000 பேர் இந்த இடத்தை விட்டு இன்னொரு இடத்துக்கு போனாலும் உன்னால என்ன பண்ண முடியாது, உன்னால இந்த இடத்தை விட்டு போக முடியாது. நீ இந்த இடத்தை விட்டு போக மாட்ட. தினம் 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 இந்த இடம் உனக்குரியது அல்லன்னு அவனுக்கு தெரியுது. ஆனா இந்த இடத்தை விட்டு அவனால இன்னொருத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. தன்னுடைய கண்களுக்கு முன்பாக டெய்லி 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 வேதம் சொல்லுது, இன்னொரு வர்றாங்க, அவங்க சேஞ்ச் ஆகி போயிடுறாங்க, வர்றாங்க, இன்னொரு இடத்துக்கு அவங்க ஷிஃப்ட் ஆகி போறாங்க. ஆனா இவன் மட்டும் ரொம்ப நாளா அந்த இடத்திலேயே அற்புதம் பெற்றுக்கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறான். ஆனா கர்த்தர் கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். உனக்கு முன்பாக எத்தனையோ ஆயிரக்கணக்கான பேர் உன் கண்ணுக்கு முன்னாடி மிராக்கல் அற்புதம் நடந்து அடுத்த லெவல் நிறைய பேர் போய்கொண்டே இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப நாளா ஒரே இடத்துல, ஒரே உயர்வில், ஒரே சம்பளத்துல, ஒரே வருமானத்துல உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா திடீரென்று அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற அந்த மனுஷனுடைய அருகிலே வந்த உடனே கர்த்தர் சொல்லுகிறார், பல மனுஷர்கள் உயரப்படுகிறதை உங்க கண்ணால பார்த்த, பல மனிதர்கள் இந்த இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு போறதை உங்க கண்ணால பார்த்து நீ ரொம்ப துக்கப்பட்டேன்னு தெரியும். இந்த மாதிரி ஒரு நாள் எனக்கு என்னைக்கு வரும்னு நீ மனசுல நினைச்சது எனக்கு தெரியும். அந்த நாள் இந்த நாள் இப்ப வந்திருக்குதுன்னு சொல்லி அந்த மனிதனை அந்த இடத்தை விட்டு கொண்டு போன தேவனாகிய கர்த்தர் இந்த ஜெபத்திலே அசைவாடுகிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல கர்த்தர் வருகிறார். அந்த தேவன் இந்த இடத்திலே இருக்கிறார். ஆமென். யாரோ ஒரு தாய், யாரோ ஒரு தகப்பன் அந்த 38 வருடமாய் வியாதியாயிருக்கிற மனுஷனை போல, பாஸ்டர் எக்ஸாம் எழுதி எல்லாரும் கடந்து போறாங்க, நான் தான் தோற்று போறேன், நான் தான் அந்த இடத்திலேயே உட்கார்ந்து இருக்கிறேன். என் கண்ணுக்கு முன்னாடி எத்தனை பேர் பாருங்க, சொந்தத்தில் அந்த பிள்ளைக்கு அந்த காரியம் நடந்துருச்சு, இந்த பையனுக்கு இந்த காரியம் நடந்துருச்சு, இவங்களுக்கு எல்லாம் நடக்கும்போது நான் மட்டும் இந்த இடத்திலேயே இருக்கிறேனே, எனக்கு மட்டும் இந்த அற்புதம் நடக்கவே இல்லையே. பார்த்து பார்த்து மனசு சோர்ந்து போய் சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் விடுதலை கிடைக்குது, எனக்கு மட்டும் இந்த இடத்துல விடுதலை கிடைக்காதா? ஆனா கர்த்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார், இல்ல உங்களுக்கான நேரம் வந்தது, உங்க பிள்ளைகளுக்கான நேரம் ஆரம்பிக்கப்பட்டது. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. அதற்காக தான் இந்த ஜெபத்தில் ஆண்டவர் கலந்து கொள்ள பண்ணினார். இல்ல ஹalleluya, உங்க கண்களால அடுத்தவங்களுக்கு பார்க்கிறத கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று நல்ல கைகளை தட்டி நம்புற நீங்க சொல்ல அந்த மகிமை, சொல்ல மகிமை. அடுத்து உங்க பிள்ளைக்கு தான் அந்த காரியத்தை கர்த்தர் செய்ய போறாரு. அடுத்து உங்க மகனுக்கு தான் அந்த காரியம் நடக்க போகுது. ஆமென். உங்க குடும்பத்துல தான் அந்த காரியம் நடக்க போகுது. நெடுநாள் காத்திருக்கிறது இருதயத்தை இளைக்க பண்ணும், ஆனால் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல் இருக்கும். நித்திய மகிழ்ச்சியை தலைமேல் வைக்கிற கர்த்தர். ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகப்பனே, பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே பரலோகத்தில் அது அங்கீகரிக்கப்படட்டும். ஆமென். சோ இந்த 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற இந்த மனுஷனுக்கு இந்த இடமாற்றம். அப்ப அவனுடைய வாழ்க்கையில முதல்ல அவன் சந்திச்சது என்ன அப்படின்னு சொன்னா, தன்னுடைய கண்ணுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு இடம் மாறிட்டே இருக்குது, பதவி மாறிட்டே இருக்குது. ஆனா இவன் மட்டும் எங்கே உட்கார்ந்துருக்கிறான்னா அதே இடத்துல, ஒரே இடத்துல, அந்த இடத்துல நிறைய பேர், அதான் நான் நிறைய பேர் கேட்டிருப்பாங்க, நீ இன்னும் போகலையா, உனக்கு இன்னும் ரெடி ஆகலையா, உனக்கு இன்னும் சரியாகலையா? நான் 3 முறை வந்துட்டேன். பொதுவாக இந்த மாதிரி இடங்கள்ல பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, சிலர் பணம் கொடுத்தா ஆள் வச்சிருப்பாங்க.
காசு கொடுத்து. அப்படின்னா கொஞ்சம் வசதி உள்ளவங்க வந்து யாராவது ஒருத்தர் பலவீனப்பட்டிருந்தா அங்கே இருக்கிற ஒரு 2 பேரை பிடிச்சி, அதுக்குன்னே 4-5 பேர் இருப்பாங்க, காசை கொடுத்து, எப்பா நீ கொஞ்சம் இவரை தூக்கி தோளில் வச்சு கொண்டு போய் தள்ளி விட்டுரு, இவங்க ரெடி ஆகட்டும், உனக்கு எவ்வளோ வேணாலும் காசு கொடுக்குறேன், இவருக்கு ரெடி பண்ணால் போதும். இந்த மாதிரி அங்கேயே ஒர்க் பண்ணுறதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்க வந்து டெய்லி இவனை பார்த்துட்டே இருப்பாங்க. என்னப்பா நீ இன்னும் போகலையா, உனக்கு இன்னும் இந்த இடத்த விட்டு மாற்றம் வரலையா, எனக்கு என்னமோ உனக்கு என்ன நடக்குமோ. ஆனால் கர்த்தர் ஒரு நாள் கர்த்தர் அவனுக்கு மனம் இறங்குறதற்கு கர்த்தர் வல்லவராக இருந்தார். இந்த 82வது நாள் அந்த மகிமை உங்கள் தலையின் மேல் வரட்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு சித்தமானால் வருகிற ஆண்டு உங்க வலது கரத்தை கர்த்தர் பிடிச்சு அக்கறைக்கு போவோம் வாருங்க, நீ என் கூட வா மகளே, உன் இடத்தை நான் மாற்றுவேன். ஹல்லேலூயா. வருகிற வருஷம் உங்களுக்கு ஒரு இட மாற்றம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு பதவி மாற்றம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு வருமான மாற்றம் உண்டாகட்டும், உங்களுக்கு ஒரு வேலை மாற்றம் உண்டாகட்டும். கர்த்தரதை கிருபையாய் கர்த்தர் ஆச்சரியமாய் கர்த்தர் செய்வாராக. ஹல்லேலூயா. ஸோ நம்பர் 2, இரண்டாவதாக இந்த மனுஷனிடத்திலே இந்த மனுஷனுக்கு இருந்ததை குறித்து வாசிக்கும் போது இந்த மனுஷனுடைய பிரச்சனை என்ன அப்படின்னு நம்ம வாசிக்கலாம். நம்ம வந்து 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாமா? ஆமென். 5ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிக்கலாம். ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறது, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயம் அல்ல என்றார்கள். அடுத்த வசனத்தை கூட வாசிக்கலாம். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றார். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்குங்க. இப்போ இந்த இடத்துல வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை எனக்கு ஆச்சரியமா இருக்குது. இப்போ ஆண்டவர் வந்து 38 வருடமாய் வியாதியா இருக்கிற ஒரு மனுஷனுடைய பக்கத்துல ஆண்டவர் போறாரு. அந்த மனுஷனுக்கு என்ன பண்றாருன்னா சுகத்தான் ஆண்டவர் தர்றாரு, சுகம் கொடுக்கிறாரு. சரிப்பா உன்னுடைய வியாதி உனக்கு மாறிடுச்சு, நம்ம என்ன பண்ணணும்? இப்போ பொதுவாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எங்க போனாலும் ஹாஸ்பிட்டலுக்கு நம்ம போறோம்னு வைங்களேன், நம்ம அட்மிட் பண்ணப்படுறோம். அட்மிட் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து அந்த பெட்டில் படுக்க வச்சு நமக்கு குளுக்கோஸ் ஏற்றுவாங்க, இல்லை மாத்திரை எல்லாம் கொடுப்பாங்க, இல்லைனா ஆப்ரேஷனே முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் ஆப்ரேஷன் முடிச்சு இல்லைனா நீங்கள் குணமாக்கப்பட்டது பிறகு யாராவது ஒருத்தர் பேக் பண்ணுங்கப்பா இந்த பெட்டையும் சேர்த்து அப்படின்னு சொல்லுவீங்களா? சொல்லுங்க. நம்ம அவர் விடுவாங்களா? அப்படி பேக் பண்ணுறதுக்கும் விட மாட்டாங்க. அப்போ நம்ம காலி பண்ணவே நம்ம அந்த இடத்துல இருந்து வெளியே வரவே என்ன ஆகும்னா இன்னொரு நோயாளியை புக் பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல நம்ம 10 நாள் அந்த பெட்ல படுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா 11வது நாள் நம்ம விடுதலை ஆகும்போது நம்முடைய பொருட்களை எல்லாம் தான் எடுத்துட்டு வர முடியுமே தவிர எதை எடுத்துட்டு போக முடியாது? சொல்லுங்களேன். நம்முடைய படுக்கையை எடுத்துட்டு போக முடியாது. அந்த படுக்கை இன்னொரு நோயாளி வருவான், அந்த மனுஷன் போனதுக்கு அப்புறம் அடுத்த ஒரு நோயாளி. ஆனா ஆண்டவர் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, நீ வந்து சுகமாக்கப்பட்டதுக்கு பிற்பாடு என்ன பண்ணாத, கர்த்தர் சொல்றாரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. முதல்ல எடுப்பா, எல்லாத்தையும் சுருட்டுப்பா, எல்லாத்தையும் சுருட்டி இனி இந்த பெட் இங்க இருக்கக்கூடாது, இனி இந்த பெட்ஷீட் இங்க இருக்கக்கூடாது, இனி இந்த பாய் இந்த இடத்துல இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் சுருட்டிட்டு வெளியே போ அப்படின்னா, இனி இந்த பெட்ல இன்னொரு நோயாளி படுக்கவே கூடாது அப்படின்னா நான் என்ன விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய வாழ்க்கையில நிறைய பேருக்கு வம்சமா அப்படின்னா ஜெனரேஷனா நீங்க ஒரே பெட்டுக்கு மேல படுத்திருக்கலாம். பெட்டுன்னு சொல்றது நான் சொல்றது நீங்க படுத்திருக்கிற பெட்டை சொல்லல. அது ஒரு சாபமா இருக்கலாம், அது ஒரு கடனா இருக்கலாம், அது ஒரு வியாதியா இருக்கலாம், அது ஒரு குறைவா இருக்கலாம். அவ்வளவுதான். தாத்தா முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பா வந்துட்டாரா, அப்பா முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க வந்துட்டீங்களா. இப்போ ஜெனரேஷனா வழக்கம் என்னன்னா, இந்த பிரச்சனை இந்த போராட்டம் அடுத்து இவர்களுக்கு தொடரும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா கர்த்தர் இந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற மனுஷனுக்கு கர்த்தர் ஒரு பெரிய இரக்கத்தை பண்ணினாரு. இந்த சாபம், இந்த வியாதி, இந்த பிரச்சனை இந்த மனுஷனோட முடிஞ்சிருச்சு. இதற்கு பிறகு ஆமே நல்ல கரங்களை தட்டி நீ தேடியும் நல்ல கரங்களை தட்டி ஆமேன்
ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல கைகளை தட்டி ஆமேன். இனி கர்த்தர் வியாதியை மாற்றுகிறவர் மட்டுமல்ல, நம்முடைய சிறையிருப்பையே மாற்றுகிறவர். நீங்கள் இருந்த இடத்திலே இனி யாரும் வர மாட்டார்கள். நீங்க அனுபவித்த அந்த வேதனையை இனி ஒருத்தரும் உங்க குடும்பத்தில் அனுபவிக்க மாட்டார்கள். இனி அந்த கடனை உங்க பிள்ளைங்க அனுபவிக்க மாட்டாங்க. கர்த்தர் இன்றைக்கு சுகம் மட்டுமல்ல, பூரண சுகத்தை கர்த்தர் தருகிறார். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு தகப்பன், ஏதோ ஒரு தாய், ஆமே, நான் பட்டது மாதிரியே கஷ்டம் என் பிள்ளை பட்டுட்டு இருக்குதே, நான் கடனாளியா இருந்த மாதிரியே என் பிள்ளை கடனாளியா இருக்குதே, நான் முடிச்சதுக்கு அப்புறம் தொடர்ந்து என் பிள்ளை அந்த லைன்ல வந்துச்சே, என் பொண்ணு அந்த லைன்ல வருது, என் குடும்பம் அந்த லைன்ல போயிட்டே இருக்குது, நான் பட்ட கஷ்டம் பத்தாதா, என் பிள்ளையும் இந்த கஷ்டம் படணுமா, நான் இந்த மாதிரி கணவன் இல்லாம இருந்தேன், என் பிள்ளையும் அப்படி ஒரு கஷ்டப்படுது, இல்லைன்னா நான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தேன், என் பிள்ளையும் அந்த மாதிரி வருது, இல்லைன்னா ஏதோ ஒரு பிள்ளை கூட இந்த இடத்துல நினைக்கலாம், எங்க அப்பாவும் இதே பாதையில தானே போனாரு, எங்க அம்மாவும் இதே பாதையில தானே போனாங்க, நானும் கஷ்டப்படுறேனே. ஆனா கர்த்தரிடத்துல இன்றைக்கு வைராக்கியமாய் ஜெபியுங்கள். இடம் மாற்றுகிற கர்த்தர், இடம் மாற்றுகிற கர்த்தர். நீங்க இருந்த இடத்துல, நீங்க கடந்து போன அந்த சூழ்நிலையில, நீங்க கடந்து போன அந்த அவமானத்துல இனி நம்முடைய ஜெனரேஷன் யாரும் அந்த இடத்துல வர முடியாது. நல்ல சத்தத்தை உயர்த்தி ஜெபிக்க ஜெபிக்க அந்த கிருபை பெருகட்டும். எல்லாரும் சத்தமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். பிள்ளைகளா இருந்தா பிள்ளைகள் ஜெபம் பண்ணுங்க. ஏசப்பா, இல்ல இந்த 100 டேஸ் ஜெபத்தோட, இந்த 100 நாட்கள் ஜெபத்தோட அது ஒரு முடிவிற்கு வரணும். எங்க குடும்பத்தில் இதுவரையிலும் சுமந்துட்டு இருந்த அந்த காரியம் முடிவிற்கு வரணும். இனி அந்த படுக்கை இல்லை. ஆமென். இனி அந்த பெட் அந்த இடத்துல இல்ல, இந்த இடத்துல இல்ல, அதோட முடிஞ்சிருச்சு. இதோ இந்த 100 டேஸ் ஜெபத்தோட அந்த சாபம் முடிவுக்கு வந்துச்சு, அந்த அக்கிரமம் முடிவிற்கு வந்துருச்சு. நல்ல சத்தமா அம்மா ஜெபம் பண்ணுங்க, ஐயா ஜெபம் பண்ணுங்க, சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபம் பண்ணுங்க. உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. சத்துரு போராடிட்டு இருக்கிறான், பிசாசு போராடிட்டு இருக்கிறான். உங்களை சின்ன வயசுல தனிமை ஆக்குனது போல உங்க பிள்ளைகளை தனிமை ஆக்கணும்னு முயற்சி எடுக்கிறான். உங்களை கடன்காரனா மாற்றினது போல உங்க பிள்ளைகளை அப்படி மாற்றணும்னு முயற்சி எடுக்கிறான். ஆமே, நீங்க சிறுமையை அனுபவிச்சது போல அந்த சிறுமையை படணும்னு நினைக்கிறான். இப்ப ஜெபம் பண்ணுங்க. கர்த்தருடைய வல்லமை 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 இல்ல, இந்த பிரசங்கம் எனக்காக தான், இந்த பிரசங்கம் என் குடும்பத்திற்காக தான். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வைராக்கியமா ஜெபிங்க. அப்பா, இந்த வார்த்தையின்படி நான் விசுவாசிக்கிறேன். இனி அந்த படுக்கை இல்லை, இனி அந்த படுக்கை இல்லை. நான் இருந்த அந்த இடத்திற்கும் என் குடும்பம் இருந்த அந்த இடத்திற்கும் ஒரு நாளும் வராதபடி கர்த்தர் தடுக்க பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. Thank you Jesus, thank you Jesus. என் சாபங்களை ஆசீர்வாதமாய் மாற பண்ணினவர், ஆசீர்வாதமாய் மாற பண்ணினவர். ஹல்லேலூயா. ஆமென். நம்பர் 3, மூன்றாவதாக ஒரு காரியத்தை கூட நம்ம வாசிச்சு நம்ம ஜெபித்து முடிக்க போறோம். ஹல்லேலூயா. அந்த 5ஆம் அதிகாரத்தினுடைய 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க போறோம். யோவான் எழுதின சுவிசேஷம். ஆமென். வாசிக்கலாம். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. இந்த இடத்துல இந்த ஓய்வு நாள் அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவப்படுத்த வேண்டியது ஒன்று. இதை குறித்து நம்ம நிறைய தியானிச்சிருக்கிறோம். அப்படின்னா இவனுக்கு அற்புதம் பெற்றுக்கொள்றது கூட அவங்களுக்கு நிறைய பேருக்கு பெரிய விஷயமா இல்லை. ஆனா என்னன்னா, ஓய்வு நாள் அன்று இவன் சுகப்படுத்தப்பட்டது இவங்க நிறைய பேருக்கு பிரச்சனையா மாறிடுச்சு. என்ன ஓய்வு நாள் அப்படின்னா, அன்றைக்கு லீவு எல்லாருக்குமே லீவு. வேதம் நம்ம குளத்தை கலக்கிறதற்காக ஒரு தூதன் வருகிறான். தூதன் கூட அந்த நாள் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஓய்வு நாளா இருக்கிறதுனால தூதன் கூட அந்த நாளுக்கு வரல. அவங்க கூட லீவு, எல்லாருக்குமே லீவு.
யாருமே கிரியை செய்யல, யாருமே அங்க அந்த பெதஸ்தா குளத்தில் இருக்கிறவங்க யாருமே குளம் இன்னைக்கு கலக்கப்படும்ன்ற நம்பிக்கை யாருக்குமே இல்லை. ஏன்னா ஓய்வு நாளில் எந்த வேலையும் யாரும் செய்யக்கூடாது. ஆனா வேதம் சொல்லுது, எல்லாரும் எதிர்பாராத நேரத்தில் சுற்றி இருக்கிறவர்கள் இந்த நாள் யாருக்கும் அற்புதம் நடக்காது அப்படின்னு நினைக்கிற நேரத்தில் ஆண்டவர் இந்த 38 வருடமாய் வியாதியா இருக்கிற இந்த மனுஷனை அன்றைக்கு ஆண்டவர் இடமாற்றம் செய்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருந்தார். ஹல்லேலூயா, ஆமென். நான் நம்புறேன், நினையாத நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார்கள். கிட்டத்தட்ட 400 வருடம் இருந்துட்டாங்க. அவங்க எல்லாம் நினைச்சிட்டாங்க, இனி எங்க போறாங்க, இனி எங்க போவாங்க, இனி எப்படி போவாங்க, அவ்வளவுதான், எல்லாம் செட்டில் ஆயிட்டாங்கல்ல, வீடுகள் எல்லாம் கட்டிட்டாங்கல்ல, அவங்க பிள்ளைகளுக்கு பிறந்தாச்சுல்ல, அவ்வளவுதான். ஆனா கர்த்தர் அவர்கள் நினைத்திராத ஒரு நாளில், யாருடைய சிந்தையிலும் இல்லாத ஒரு நாளில் கர்த்தர் 10 வாதைகளை கட்டளையிட்டு இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் கிருபையாய் புறப்பட பண்ணினார். கர்த்தர் உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் வழியை கர்த்தர் உங்களுக்காய் திறப்பார். உங்களை சுற்றி இருக்கிற எல்லா வாசல்களும் அடைக்கப்பட்டாலும் ஆண்டவர் சொல்கிறார், யாரும் நினைத்திராத நேரத்தில், உங்க குடும்பம் நினைச்சிருக்காத நேரத்தில், உங்க கூட பிறந்தவங்க நினைச்சிருக்காத நேரத்தில், உங்களை சுற்றி இருக்கிறவங்க நினைச்சிருக்காத ஒரு நேரத்தில் ஒரு மிராக்கிளை கர்த்தர் உங்களுக்கு செய்வேன் என்று கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அவங்க சொல்லுவாங்க, இல்ல இந்த காரியம் இந்த நாள்ல நடக்காது, இந்த காரியம் இந்த வயசுல நடக்காது, இன்னைக்கு வெற்றி அடைகிறதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனா கர்த்தர் இன்னைக்கு தீர்க்க தரிசனமா வாக்கு கொடுக்கிறாரு. மகளே, உனக்காக தான் இந்த வார்த்தை, மகனே உனக்காக தான் இந்த வார்த்தை. நிறைய பேர் அப்படிதான் உங்களை பார்த்து நினைக்கிறாங்க. ஹல்லேலூயா, இது நேரம் அல்ல, இது வயசு அல்ல, இது நாள் அல்ல, இந்த நாளிலையா, இந்த நேரத்திலையா, இந்த வயசுலையா யாருக்கும் நடக்காது, இந்த கிழமையில யாருக்கும் நடக்காது. ஆனா யாருக்கும் நடக்காதுன்னு நினைக்கிற அந்த நேரத்துல தான் ஏன் இயேசு 38 வருடமாய் வியாதியாய் இருக்கிற அந்த மனுஷனை கர்த்தர் சந்தித்து ஒரு இரக்கத்தை செய்யறது உண்மையானால் நடக்கும் நடக்கும் நடக்கும். நல்ல கைகளை தட்டி, இயேசுப்பா, இந்த வசனம் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் போதே நீங்க நடந்து வாங்கப்பா. எல்லாரும் அமைதியா இருக்கும் போது நடந்து வாங்கப்பா. எல்லாரும் தூங்கி கொண்டிருக்கும் போது நடந்து வாங்கப்பா. இந்த நாளில் அற்புதம் நடக்காது, இந்த நாளில் குளம் கலக்கப்படாது அப்படின்னு அவங்க நினைச்சிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் என் பிள்ளைக்கு தேடி வாங்கப்பா. இப்போ நான் ஜெபிச்சு கொண்டே இருக்கும் போது இனியும் காலதாமதம் பண்ணாதீங்க ஆண்டவரே. 82 நாள் ஆச்சு அப்பா. அந்த பிள்ளைக்கு தலை மேல இப்போ ஒரு ஆசீர்வாதம் வைக்கப்படட்டும். அந்த திருமண தடைகள் மாறட்டும், அந்த குழந்தை பாக்கியத்தினுடைய தடைகள் மாறட்டும், அந்த வெற்றி உயர்வு தடை மாறட்டும் இயேசுவின் நாமத்தினால. இயேசுப்பா, இயேசுப்பா, இப்போ 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 ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த வயசுக்கு மேல இது நடக்காதுன்னு தானே சொல்றாங்க, இந்த வருஷத்துக்கு மேல இது நடக்காதுன்னு தானே சொல்றாங்க. ஆனா இப்போ இந்த ஜெபம் முடிகிறதுக்குள்ள அந்த கையளவு மேகத்தை பாத்துறட்டும்பா. உங்க வல்லமை குறைஞ்சு போகல. ஹல்லேலூயா, இயேசுப்பா, உங்க நாமத்து அற்புதங்கள் நடக்குது. இயேசுப்பா, உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் கைகளை மேல தட்டி, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. துன்பங்கள் நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம், அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது,
பாவங்கள் பறந்தோடு, பேய்களோடுது, நோய்கள் தீருது. ஹalleluya. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் விசுவாசம் நாமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நாமக்குள் இருந்தால் போதும், தேவ மகிமையை கைகளை வல்லமைகள் குறைந்து போகும். திரும்ப திரும்ப உங்க வல்லமை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது நடக்குது. இயேசுவா ஆமென் ஆமென். ஹalleluya. ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்து. ஆமே. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. சொல்லிக்கொண்டே வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசுவா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பேய்கள் பறந்தோடு, பேய்கள் ஓடுது. கிருபைப்பா கிருபைப்பா. கைகளை மேல தட்டி திரும்ப திரும்ப உங்கள் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உங்க வல்லமை குறைஞ்சு போகல, உங்க வல்லமை குறைஞ்சு போகல. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவே நீர் உயர்ந்திருப்பீரா, நீர் ஜெயிப்பீரா, நீர் ஜெயிப்பீராக. உங்க வல்லமை வல்லமை குறைஞ்சு போகல, உங்க மகிமை மாறல, உங்க மகிமை மாறல. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உங்க கரத்தினால் ஆகும், உங்க கரத்தினால் ஆகும். உங்களால முடியாதது என்னப்பா இருக்குது? உங்களால முடியாதது என்னப்பா இருக்குது? நீங்க நிரூபிச்சிடணும் நிரூபிச்சிடணும் நிரூபிச்சிடணும். இப்பவே இப்பவே 38 வருடமான கட்டு அவிழ்க்கப்பட்டது போல இப்போ பல ஆண்டுகளாய் இருக்கிற கட்டுகள் அவிழ்க்கப்படட்டும். இயேசுவின் நாமத்தினால் அவிழ்க்கப்படட்டும் அவிழ்க்கப்படட்டும். அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவன், அக்கினியினால் பதில் கொடுக்கிற தேவன். லித்தரம் தனமோ ரஹதலரமா லிபரதலர தியாரஹதலரமா தோதரலர தியானமோரோ. தேவனுடைய வல்லமை 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 வல்லமை. லிபரதலர ஷம்கோரோ. ஒவ்வொருவர் மேலும் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் இயேசுவே இயேசுவே கடந்து வரட்டும் கடந்து வரட்டும். கிருபை 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 கிருபை. எஸ் எஸ். ஜெபிக்க 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 ஜெபிக்க. நடக்கட்டுமாப்பா நடக்கட்டுமாப்பா. ஹalleluya ஆமென். தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. பாட பாட பாட. இன்னைக்கே ஏசப்பா வரணும், இன்னைக்கே ஏசப்பா வரணும். அந்த இடத்துக்கு பெதஸ்தா குளத்துக்கு போனது போல இப்போ நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க ஆராதிக்கிற இடத்துல இன்னைக்கு நான் விட மாட்டேன் உங்களை.
விடமாட்டேன். நீங்க அற்புதம் செஞ்சிடணும். ஒரு இடமாற்றத்தை தருவீங்கல்ல. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இயேசுவே, அந்த சாபங்கள் எடுக்கப்படட்டும், அந்த அக்கிரமங்கள் எடுக்கப்படட்டும். ஆமென் ஆமென் ஆமென். அந்த தடையா இருக்கிற தடையான கற்கள் உடைவதாக இயேசுவின் நாமத்தினால. அக்கினி அக்கினி அக்கினி, தேவனால் அனுப்பப்படுகிற ஒரு அக்கினி, தேவனால் அனுப்பப்படுகிற அக்கினி. ஏசப்பா ஏசப்பா, நீங்க தான் எங்களை மாற்றணும். நீங்க தான் அந்த பரிசுத்தப்படுத்தி அற்புதத்தை செய்யணும். ஹalleluya. ரிந்தனமோ ரகத்தல ரேதலரம் துனுரு ரௌதுரல பௌரியா கதல ரியாத்தனமோரா லம்தனமோர ஹதல ரியாதரல ரத்யாக பௌரா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். Thank you Jesus. யாரும் நினைக்காத நேரத்தில், யாரும் எதிர்பாராத நேரத்தில் ஒரு விடுதலை, யாரும் நினைக்காத நேரத்தில் ஒரு விடுதலை, யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் ஒரு விடுதலை. ஹல்லேலூயா. உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். அவங்க நினைக்காத நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். நினைக்காத நேரத்தில் ஒரு அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. அவங்களுடைய எண்ணத்துக்குள்ள, அவங்களுடைய சிந்தனைக்குள்ள வரவே இல்லை. ஆனா கர்த்தர் கிருபையாய் கர்த்தர் இறங்கினார். ஆமோதிக்கிறீர்களா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில அவனுக்கு இருக்கிற ரெண்டு பலவீனம். அதான் ஒன்று அவன் என்ன சொல்றான் அப்படின்னா தனிமை, இன்னொன்று தோல்வி. இந்த மனுஷனுக்கு இருந்த ரெண்டு பலவீனம் என்ன சொல்றான்னா, என்னை கொண்டு போய் விடுவதற்கு யாரும் இல்லை. ரெண்டாவது அவன் சொல்றான், நான் போகும்போது எனக்கு முன்னாடி ஒருத்தர் குதிக்கிறாங்க. ரெண்டு பலவீனம், ஒன்று தனிமை, இன்னொன்று தோல்வி. நம்பர் 4, நாலாவது ஆண்டவர் என்ன அற்புதம் செய்தார்னா, அவனுடைய பலவீனத்திலே கர்த்தருடைய பலன் பூரணமாய் விளங்கிச்சு. எனக்கு யாரும் இல்லை, எனக்கு தனிமை, யாரும் இல்லை. அகைன் எனக்கு ஃபெயிலியர், நான் தோற்று போகிறேன். நான் டெய்லி போய் தோற்று போகிறேன். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு சொல்கிறார், இல்லை, இனி உனக்கு யாரும் உதவி செய்கிறதுக்கும் வேண்டாம், நீ ட்ரை பண்ணவும் வேண்டாம். ஹல்லேலூயா. நீங்கள் மருத்துவர்களால் நீங்கள் அவசியப்பட வேண்டாம், நீங்கள் ட்ரை பண்ண கூட வேண்டாம், உங்களுக்கு யாரும் அதை செய்யவும் வேண்டாம். கர்த்தர் ஒருவரே நமக்காக செய்து, ஆண்டவர் ஒருவரே நமக்கு வெற்றி அடைய பண்ணி கர்த்தர் மகிமையாய் நடத்துகிறவர். ஹல்லேலூயா. ஒரு இடமாற்றம் கர்த்தர் நமக்கு செய்ய போறாரு. இந்த சம்பவத்தில் ஒரு 3 காரியத்தை மட்டும் வேகமாக ஒவ்வொரு லைனாக சொல்லி நான் ஜெபித்து முடிக்கிறேன். இன்னைக்கு ஏற்கனவே ஒரு 3 கானாவூர் கல்யாண வீட்டில் காரியத்தை ஒரு 3 காரியத்தை சொன்னேன். அகைன் இடமாற்றத்தில் இதுலேயும் ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் நம்மோட பேசினார். இனி ஒரு 3 காரியம் அப்படின்னா, ஒன்று என்னன்னா, இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, நீங்கள் அந்த வசனத்தை வாசிக்கலாமே. நீங்கள் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2வது வசனத்திலிருந்து அந்த வசனத்தை வாசிக்கலாமா? சரி, 8, 9 வாசிங்க. 5ஆம் அதிகாரம் 8, 9 வாசிக்கலாம். 8வது வசனம் 9வது வசனம். 5ஆம் அதிகாரம். இயேசு அவனை நோக்கி, இல்லை அதுக்கு முன்னாடி வாங்கலேன், அதுக்கு முன்னாடி 6வது வசனத்துக்கு வாங்கலை. யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது. படுத்திருந்த அவனை இயேசு கண்டு, அவன் வெகு காலமாய் வியாதிசன் என்று அறிந்திருந்து அவனை நோக்கி, சொஸ்தமாக வேண்டும் என்று, என்ன சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? இப்போ உங்களை நீங்களே நினைச்சு பாருங்களேன். ஒருத்தர் உங்க கையில மருந்து இருக்குது, மாத்திரை இருக்குது, படுத்திருக்கிறார் ஒருத்தர். உங்க கையில இருக்கிற அந்த மருந்தை குடிச்சா சரியாவங்கன்னு உங்களுக்கு தெரியும். நீங்க போய் அந்த மனுஷனிடத்துல போய் உங்களுக்கு சுகப்படுத்தணும்னு மனசுல இருக்குது, இந்த மருந்தை கொடுக்கறதுக்கு தான் போறீங்க. நீங்க என்ன பண்ணுவீங்க? போன உடனே மருந்தை பிரிச்சு கொடுத்து, எப்பா முழுங்கிட்டு சரியாகுப்பா அப்படின்னு சொல்லுவீங்களா? நீ இந்த வியாதியிலிருந்து சரியாகிறதற்கு விரும்புகிறாயா அப்படின்னு கேட்பீங்களா? அப்ப ஆண்டவர் இந்த இடத்துல அவனை பார்த்து, இந்த மனுஷனை பார்த்து என்ன கேட்கிறார் அப்படின்னு சொன்னா, அவன் வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு. நம்ம ரொம்ப நாள் ஒருத்தர் ஒரு பிரச்சனையில இருக்கிறாருன்னா நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னு சொன்னா, சீக்கிரமா விடுதலையாகி
போப்பான்னு நினைப்போம். ஆனா வெகு காலமாய் வியாதிஸ்தன் என்று கண்டு ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாருன்னா, நீ சொஸ்தமாக வேண்டும் என்று ஏன் கேட்டாரு? எதுக்கு இப்படி கேட்டாரு? நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னா, சிலருக்கு 38 வருஷமா இருந்துட்டான்ல, 38 வருஷமா இருந்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்னா, இப்படியே ஹலோ சத்தமா நான் எங்கள் அம்மா அப்பாவை பார்த்து ஒரு நாள் நான் உங்களுக்கு நீங்கள் சாகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் 2 பேருமே எங்களை விட்டு போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று செய்யணும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு டைமாவது உங்களை திருவனந்தபுரத்தில் தான் கன்னியாகுமரியில் இருக்காங்கல்ல, திருவனந்தபுரத்தில் ஏர்போர்ட் இருக்குது. திருவனந்தபுரத்துலேருந்து உங்களை சென்னை வரைக்கும் அவ்வளோதான் 45 நிமிஷம் ட்ராவல். உங்களை ஃப்ளைட்டில் ஏற்றி உட்கார வச்சு நீங்கள் கொண்டு போய் அங்கே இறங்கிட்டு திரும்ப அப்படியே கொண்டு போய் உங்களை என்ன பண்ணிடுறேன், இறக்கி விட்டுறேன். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு ஆசையாக இருக்குது, உங்களை எங்கே பண்ணணும்னா ஃப்ளைட்டில் உங்களை ட்ராவல் பண்ண வைக்கணும். நீங்கள் கார்லெல்லாம் ட்ராவல் பண்ணிங்க, ட்ரெயினில் ட்ராவல் பண்ணிங்க, சரி ஃப்ளைட்லேயும் கூட ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொன்ன உடனே நான் என்ன நினச்சேன்னா, எப்பப்பா கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு கேட்பாங்கன்னு நினச்சா, எங்கள் அம்மா அப்பா 2 பேரும் நாங்கள் அதில் ஏறி என்ன பண்ண போகிறோம் இனி, எனக்கு அப்படியே ஆவியே அவிஞ்சு போயிருச்சு. நாங்கள் அதில் ஏறி என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் தலை சுத்துமுடே, அதெல்லாம் வேண்டாம், அதில் வந்தால் வாந்தியெல்லாம் வரும், அது உள்ள அந்த கண்ணாடிக்குள்ளே அடைச்சி போட்டு அவன் கீழே இறக்கி விடுறது வரைக்கும் நம்ம உயிரை நம்மளே பிடிச்சிட்டு இருக்கணும். ஐயோ நமக்கெல்லாம் அது ஆகாது. அதெல்லாம் 2 பேருமே ஒத்துக்கவே இல்லை. இன்னைக்கு அதை செய்ய முடியல. அப்போ என்ன அப்படின்னு சொன்னா, அவர்களுக்கு அந்த ஆசை, அவங்களுக்கு என்னன்னா, நான் என்ன பண்ண போறேன். ஆனா ஒரு யங்ஸ்டர் அதில் பார்த்தோம்னா நம்ம என்ன சொல்லணும்னா, ரொம்ப நாள் இப்போ இருக்கிற பிள்ளைங்களை கூட்டு போனா, டாடி என்னடா எப்போ நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்தா அப்படி தானே கேட்பாங்க, சீக்கிரமா செய்யுங்க அப்படி தானே சொல்லுவாங்க. அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னா, சிலர் அப்படிதான் 38 வருஷமா வியாதியா இருக்கிறதுனால இந்த மனுஷனுக்குள்ள என்ன இருக்கும்னு ஆண்டவர் எதிர்பார்த்திருப்பாருன்னா, இனி நம்ம சுகப்பட்டு வயசுல பாதி வயசு தாண்டிருச்சு. ஒருவேளை அவன் 20 வயசுல பலவீனமானா கிட்டத்தட்ட 38 ஆச்சா, 40 60 ஆயிடுச்சு, 60 வரைக்குமே வந்துட்டோம். இன்னைக்கு நிறைய பேர் வீடு மாத்தாம உட்காந்துருக்காங்க தெரியுமா. இந்த வீட்டிலேயே வாழ்ந்துட்டோம்ப்பா, இனி இதுலேயே செத்துற வேண்டியதான், எதுக்கு போய் மாத்திட்டு அப்படின்னா அவங்களுக்கு என்ன ஆயிரும். ஒரு காலம் வந்ததுக்கு அப்புறம் இப்ப பாருங்களேன், அம்மாங்க அப்பாங்க நிறைய பேர் ஜெபத்துக்கு அட்டன் பண்றாங்க, ஜெபம்லாம் கேட்கறது நல்லா இருக்குது. ஆனா இங்க மொத்தமும் யாருக்காக தான் ஜெபம் பண்ணுவாங்கன்னா, பிள்ளைகளுக்காக மட்டும்தான் ஜெபம் பண்ணுவாங்க. அவன் நல்லா இருக்கட்டும், அவன் சாப்பிடட்டும், அவன் உயரட்டும், எனக்கு இந்த ஆசீர்வாதம் ஒன்றும் வேண்டாம், எல்லாத்தையும் யாருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க, தன்னுடைய பிள்ளைகளுக்கு. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க மைண்ட் செட் பண்ணிட்டாங்க, இனி என்ன வெந்ததை தின்ட்டு விதி வந்தா அவ்வளோதான், போய் சேர வேண்டியதான், கர்த்தர் கூப்பிட்றதுனால போக வேண்டியதான், நமக்கு என்ன பாஸ்டர் இருக்குது, நமக்கு ஒரு கொஞ்சம் கஞ்சி குடிச்சா போதும். நிறைய பேருடைய மைண்ட் செட் அப்படிதான். ஆனா கர்த்தர் கேட்கிறாரு, முதல்ல உங்களை கர்த்தர் இடமாற்றம் பண்ணணும்னா, இந்த இடத்திலிருந்து அடுத்த பொசிஷனுக்கு ஆண்டவர் கொண்டு போகணும்னா, இந்த இடத்திலிருந்து அடுத்த ஒரு உயர்வுக்கு உங்களை கொண்டு போகணும்னா, அனுமதி யார் தான் கொடுக்கணும், ஆசை யார் தான் படணும். கர்த்தர் இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாரு, விரும்புறாயா அப்படின்னு கேட்கிறாரு. நீங்க உடனே என்ன பண்ணணும்? நீங்க சொல்றது பார்த்தா எனக்கு ஒன்றும் தெரியலையே, நீங்க ரத்தினபுரியிலே இருக்கலான்னு தான் நினைக்கிறீங்க போல. அந்த கண்ணப்ப நகர் 3வது வீதியில் இருந்தா போதும், 4வது வீதியில் இருந்தா போதும் அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்குது உங்களுக்கு. நல்லா சொல்லுங்க, விரும்புகிறேன். ஆமேன். சத்தத்தை கேட்குறவங்க, ஆன்லைனில் இருக்கிறவங்க, உங்கள் ஊரில் நிறைய பேர் அவங்க நேரடியாக இருந்தால் பேசுவாங்க நம்மகிட்ட. அப்போ நிறைய பேர் என்னன்னா, அங்கேயே இருக்கலாம், என்ன விட்டுருச்சாமி, நான் இங்கே இருக்கிறேன் அப்படின்னு. நானும் எவ்வளோ எங்கள் அம்மா அப்பாவை கூப்பிட்றேன், இங்கே வாங்க, இங்கே எங்கள் கூடயே இருங்க, நான் உங்களுக்கு நல்ல சாப்பாடு போடுறேன், நீங்கள் எதுக்கு அங்கே கஷ்டப்படுறீங்க, அங்கே ஆண்டவர் நல்லா தான் வச்சுருக்காரு, சுற்றி அண்ணங்கள்லாம் இருக்காங்க. ஆனாலும் சரி, கடைசி காலத்தில் வயசாகும் போது நம்ம கூட இருந்தாங்கன்னா நமக்கும் ஒரு சந்தோஷம் அப்படின்னு எல்லாம் நினைக்கிறோம். ஆனால் என்னென்னா, நான் எல்லாம் வரல, சரி இந்த நியூ இயர்க்காவது கொஞ்சம் வாங்கன்னா, உடம்பு ரொம்ப முடியாமல் இருக்குது, எப்படி வர்றது, வரல, இல்லை ஏதாவது ஒன்று பண்ணுறேன், உங்களுக்கு காரன் பண்ணுமா அனுப்புகிறேன், புக் பண்ணணுமா பண்ணுறேன், இல்லை நம்ம இங்கே இருப்போம், நான் பக்கத்தில் இங்கே ஒரு சர்ச் இருக்குது, அதுக்கு நான் போகிறேன். அப்படி என்னன்னா அவங்களுக்கு என்ன, அவங்க உடம்பு ஒன்று, இன்னொன்று என்னன்னா அவங்க முடிவுக்கு வந்துட்டாங்க, அவங்க ஃபினிஷ்ட் ஆயிட்டாங்க, அவ்வளோதான், நம்ம லைஃப் இனி கேட்கல,
எங்க முடிஞ்சிருச்சு? சாகிற அன்னைக்கு வரைக்கும் முடியக்கூடாது லைஃப். ஆமேனே வரமாட்டேங்குது. நான் என்ன ஜெபம் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு பென்ஸ் பாஸ்டர் மரணம் அப்படின்னு போட்டிருந்தாங்கன்னா 2 பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாலும் செத்து போயிட்டாரியா அப்படின்னு சொல்லணும் தான் நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுக்கு சந்தோஷம் இல்லையா உங்களுக்கு? நான் சாகிற அன்னைக்கு வரைக்கும் என்ன பண்ணிட்டு தான் சாகணும்? பிரசங்கம் பண்ணி ஊழியம் செஞ்சாரு. இப்பதான் பார்த்தேன், இப்பதான் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்குள்ளே வா ஆச்சரியமா இருக்குங்க அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் நம்ம சாவு இருக்கணும். ஏன்னா மோசே 130 வயசு, அவருடைய கண்கள் இருடையவில்லை, பலன் குறையவில்லை. அவனை அடக்கம் பண்ணினதே யாருதான்? அவருடைய மரணமே யாருக்குமே தெரியாது. அவர் எந்த இடத்துல அடக்கம் பண்ணிருக்கான்னு யாருக்கும் தெரியாது. அது எல்லாம் கர்த்தரே. அதுவும் அத்தனை வயசுல மலை மேல ஏறி போயிட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் தேடி கண்டுபிடிக்க முடியல. அந்த அளவுக்கு அந்த வயசுல ஏறி போயிருக்காரு. அதனால இங்க இருக்கிற வயதான தகப்பனார் தாய், இந்த சத்தத்தை கேட்டு இருக்கிற தகப்பனார் தாய், முடிஞ்சிருச்சுன்னு நினைக்காதீங்க. இனி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறாரு, விரும்புகிறாயா? நீங்க உடனே என்ன சொல்லணும்? ஆம் ஆண்டவரே, விரும்புகிறேன். அதான் உங்களுக்கு ஒரு சாட்சியை கூட சொல்லியிருக்கேன்ல. திருநெல்வேலியில ஒரு பாஸ்டர் ஜெபம் பண்றதுக்கு லைனா நிறைய பேர் நின்று இருக்காங்க. பெரிய சர்ச் அவரு. உடனே இவர் ஒரு வயசான ஒரு 80, 85, 90க்கு மேல இருக்க ஒரு அம்மா, வயசான அம்மா பிரேயர் நின்றுட்டு இருக்காங்களாம். இவருக்கு ரொம்ப கோபம் ஆச்சாம். ஏமா, இத்தனை 1000 பேர் லைன்ல நின்று இருக்காங்க, நீங்க இந்த வயசுல இந்த லைன்ல நின்று ஜெபம் பண்ணணுமாமா? நீங்க போய் உட்கார வேண்டியது தானே அப்படின்னு மனசுல நினைக்கிறாரு. பக்கத்துல எதுக்குமா ஜெபம்னு கேட்டாரம்மா. எனக்கு 2 கண்ணும் தெரியணும்னு ஜெபம். உடனே இவர் மனசுல நினைச்சாரம்மா, ஏமா நாளைக்கே பரலோகம் போற மாதிரி இருக்கிறீங்க, இந்த நேரத்துல உங்களுக்கு கண்ணு தெரிஞ்சா என்ன அப்படின்னு மனசுல அவர் நினைச்சிட்டு, சரி என்னதான் இருந்தாலும் இந்த வயசான இதுல ஜெபம் பண்ண வந்தாங்களே, லைன்ல இருக்காங்களேன்னு சொல்லி, ஆண்டவரே இந்த தாயாருடைய விருப்பத்தின்படி இவங்க கண்கள் பார்வையடையட்டும் அப்படின்னு ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு 10 ஸ்டெப் போறதுக்குள்ள 2 கையும் தூக்கி, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது, எனக்கு நல்லா கண்ணு தெரியுது, எனக்கு கண்ணு நல்லா தெரியுது. எவ்வளவு பெரிய அந்த சாட்சி அந்த பாஸ்டர் சொல்லும் போது அவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, இப்போ உங்களை பார்த்து கேட்கிறாரு, நீ விரும்புகிறாயா? உடனே நீங்க பார்த்து தாடி எல்லாம் நரைச்சு போச்சு ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு முடியெல்லாம் நரைச்சு போச்சு ஆண்டவரே, வேண்டாம். விரும்புறியான்னு கேட்ட உடனே அடுத்த நிமிஷத்துல என்ன பண்ணணும்னா, எஸ் நான் விரும்புகிறேன், இந்த இடமாற்றத்திற்கு நான் விரும்புகிறேன், என்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் விரும்புகிறேன், என்னை உயர்த்துகிறதற்கு நான் விரும்புகிறேன். கையை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, ஆம் ஆண்டவரே நான் விரும்புகிறேன். உன்னை கோடியாய் பெருக பண்ண போகிறேன், நீ விரும்புகிறாயா? உன் தலையை நான் நிமிர பண்ண போகிறேன், நீ விரும்புகிறாயா? உன் சொந்தங்களுக்கு முன்பாய் உன் தலையை நான் உயர்த்த போகிறேன், நீ விரும்புகிறாயா? நீ இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு உன்னை ஆசீர்வதிக்கிறதற்கு நான் விரும்புகிறேன். சொல்லுங்க, ஆண்டவரே நான் விரும்புகிறேன், முழு வெள்ளத்தோடு நான் விரும்புகிறேன், நான் விரும்புகிறேன். ஹல்லேலூயா. சோ நம்பர் 1, ஆண்டவர் இந்த மனுஷனிடத்துல எதிர்பார்த்தது ஃபர்ஸ்ட் என்னன்னா, நீ விரும்புறியான்னு சொல்லி ஆம் ஆண்டவரேன்னு சொன்ன உடனே தான் அற்புதத்தையே அவர் என்ன பண்றாருன்னா ஆரம்பிக்கிறார். ஆமென். நம்பர் 2, ரெண்டாவது வேகமாய் வாசிங்களா? 5ஆம் அதிகாரம் 14, 15 வாசிக்கலாமா? 14, 15 வாசிக்கலாம். 14, அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, இதோ நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் உனக்கு வராதபடி இனி பாவம் செய்யாது. ஆமென். அந்த இடத்துல நீங்க 11வது வசனத்தை வாசிக்கலாம். 11வது வசனத்தை வாசிக்கலாம். 5ஆம் அதிகாரம். அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு சொன்னார் என்றான். அடுத்து 10வது வசனத்தை வாசிக்கலாம். 10, 11. ஆதலால் யூதர்கள் குணமாக்கப்பட்டவனை நோக்கி, இது ஓய்வு நாளாய் இருக்கிறதே, படுக்கையை எடுத்துக்கொண்டு போகிறது உனக்கு நியாயமல்ல என்றார்கள். அதற்கு அவன் அவர்களுக்கு பிரதி உத்தரமாக, என்னை சொஸ்தமாக்கினவர் உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடவென்று எனக்கு. நல்லா கவனிச்சுங்க. இப்போ இவனுக்கு நடந்தது எத்தனை வருஷமா இருந்த பிரச்சனை? எத்தனை வருஷம்? கிட்டத்தட்ட லைஃப்ல பாதி
38 வருஷம் இருந்த பிரச்சனை இப்ப என்னவா இருக்குது? இந்த 38 வருஷமா அவனுக்கு யாரோ ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாதான் பண்ண முடியும். ரொம்ப மோசமான சூழ்நிலை இருக்கிறான். நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம்? யாராவது ஒருத்தர் 38 வருஷ பிரச்சனைய ஒருத்தர் சரி பண்ணிட்டாரு, ஒருத்தர் ரெடி பண்ணிட்டு போயிட்டாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க கேட்கிறாங்க, உன்னை சொஸ்தமாக்குனது இவன் என்ன சொல்றான்? தெரியல, வந்தாரு, கேட்டாரு, ஆமான்னு சரி படுக்கை எடுத்துக்கொண்ட நடனாரு. நானும் சுருட்டி பாய தோல் மேல வச்சு நான் என்ன பண்ணிட்டேன்? ஏன்பா 38 வருஷமா வியாதியா இருக்கிற ஒன்ன சுகப்படுத்தி இருக்கிறாரு. அப்பவே பாதத்துல விழுந்து, நீங்க யாரியா, எப்படி வந்தீங்க, எப்படி கேட்டுருச்சு அப்படின்னு கட்டி பிடிச்சி ஒரு முத்தம் கொடுத்து, உங்களுடைய ஆழம் எனக்கு தெரியணும், உங்க வல்லமை எவ்வளவு பெருசு, 38 வருஷமா என்னால சரி பண்ண முடியல, என் சொந்தக்காரங்களால சரி பண்ண முடியல, இந்த குளத்தால சரி பண்ண முடியல, நீங்க சரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டு அவரை குறிச்சு அறியணும்னு அவனுக்கு என்ன இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. அற்புதம் மட்டும் நடந்துச்சு, ஆனா இயேசுவை இன்னும் இயேசுவை இன்னும் அறியல. இந்த மனுஷனிடத்துல 2வது ஆண்டவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா, உனக்கு அற்புதம் செய்த தேவனை நீ முழுமையாய் அறிந்து கொள், நீ முழுமையாய் அறிந்து கொள். இந்த இடத்துல அற்புதத்தை பெற்றுக்கொள்றது பெரிய விஷயம் இல்லை, ஆனா எதுதான் ரொம்ப பெரிய விஷயம்னா, அவரை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவார். நம்பர் 3, 3வது இந்த மனுஷனிடத்தில் இருந்த அந்த காரியத்தை 14வது வசனத்தை வாசிக்கலாம். 14வது வசனம். அதற்கு பின்பு இயேசு அவனை தேவாலயத்திலே கண்டு, நீ சொஸ்தமானாய், அதிக கேடானது ஒன்றும் வராதபடி உனக்கு. ஆமேன். இவர் சொஸ்தம் ஆகிட்டாரே தவிர இவருக்குள்ள வேற எந்த மாற்றமும் என்ன பண்ணல? சொல்லுங்க சத்தமா. 38 வருஷமா வியாதியா இருந்து சுகப்பட்டாரு, அவ்வளவுதான். சுகம் மட்டும்தான் கிடைச்சே தவிர இவர் எப்படிதான் இருக்கிறாரு? நார்மலா எப்படி இருக்கிறாரு? இப்போ இயேசு அறிஞ்சதுக்கு பின்பாக நீங்க இருந்தது மாதிரி நிறைய பேர் என்னவா இருக்கிறாங்கன்னா, இயேசு தெரிஞ்சதுக்கு பிற்பாடையும் எப்படிதான் இருக்காங்கன்னா நார்மலா. இல்ல, இயேசு வந்ததுக்கு பிற்பாடு, இயேசு வர்றதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரி உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. நார்மலா உங்க வாழ்க்கை இருக்கக்கூடாது. சேஞ்ச், மாற்றம் இருக்கணும், மாற்றம் இருக்கணும். உங்களை பார்க்குற நிறைய பேர் பார்க்கும்போது வித்தியாசமா பார்க்கணும். உங்களுடைய லைஃப்ல கிமு கிபி, கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் அப்படின்னு ஒரு சரித்திரம் இருக்குமானால், நீங்க ரட்சிக்கப்பட்டதற்கு முன், ரட்சிக்கப்பட்டதற்கு பின், இயேசுவை ஏற்றுக்கொள்றதுக்கு முன், இயேசுவை ஏற்றுக்கொண்டதுக்கு பின் அப்படின்ற ஒரு சரித்திரம் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கணும், கண்டிப்பா இருக்கணும். ஆமென். ஆண்டவரை நீங்க உறுதியா பற்றி கொண்ட பிடிச்சதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் கண்டிப்பா சேஞ்ச் இருக்கணும். இல்லைன்னா இந்த ஜெபத்துல கர்த்தரிடத்துல கேளுங்க, ஆண்டவர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவரா இருக்கிறார். இதோ ஒருவர் வந்திருக்கிறார். இந்த 82வது நாள் ஒருத்தர் இந்த இடத்துல அசைவாடுகிறார். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியிலையும் இருக்கிறார். அவர் யார் அப்படின்னா, இருக்கிற இடத்திலிருந்து ஒரு இடமாற்றத்தை கொடுக்கிற கர்த்தர். கரை அப்படியே எழும்பி நின்று, தேங்க்யூ ஜீசஸ், கொஞ்சம் அப்படியே முன்னாடி கடந்து வந்து, ஹல்லேலூயா. ஆன்லைனில் இருக்கிற பிள்ளைகளும் அந்த கடைசி ஜெபத்தை ஒரு 5 மினிட்ஸ்ல நான் உங்களுக்கு ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். வாங்க, அப்படியே வேகமாய் கடந்து வந்து, தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை, அவருடைய உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. ஆமென். வெகு நாட்களாய் வியாதிஸ்தன் என்று கண்டு, வெகு நாளாய் இந்த இடத்திலே இருக்கிறதை ஆண்டவர் கண்டு, வெகு நாளாய் இந்த நிலைமையிலே இருக்கிறதை ஆண்டவர் கண்டு, கர்த்தர் இப்பொழுது யாரும் இடமாற்றம் செய்ய முடியாத ஒருவனை, பல ஆண்டுகளாக ஒரே இடத்திலே படுத்து கிடக்கிற ஒருவனை, பல ஆண்டுகளாக ஒரே குளத்தை பார்த்து பார்த்து சோர்ந்து போன ஒருத்தனை கர்த்தர் இப்பொழுது கிருபையாய் நினைக்கிறார். நான் உனக்கு ஒரு இடமாற்றத்தை நான் கட்டளையிட போகிறேன், இந்த இடத்தை விட்டு உன்னை நான் மாற்ற போகிறேன், அதுவும் யாரும் எதிர்பாராத நேரத்திலே நான் உனக்கு ஒரு இடமாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன். யாரும் யோசிச்சிருக்கிறாத அந்த நேரத்திலே உனக்கு வந்து ஒரு இடமாற்றத்தை நான் கொடுக்க போகிறேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் அவர் நல்லவர். அவருடைய வல்லமை இன்றும் நமக்கு முன்பாக இருக்கிறது. அவர் இன்றும் வாக்கு மாறாதவராய் நம்மத்திலே இருக்கிறார். கரங்களை எல்லாரும் தட்டி பாடிக்கொண்டே
ஹalleluya. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை உந்தன் வல்லமைகள். ஹalleluya. இயேசுப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. சொல்லுவோம் இயேசுப்பா. அற்புதங்கள் நடக்குது, பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பேய்கள் ஓடுது. கைகளை மேல தட்டி உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுவே பாடிக்கொண்டே திரும்ப திரும்ப உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் வல்லமைகள். ஹalleluya. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் வந்தாலும் என் இயேசு சுகமாக்குவார். மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் எனக்குள் இருப்பதால் உலகத்தையே நாம் கைகளை மேல தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. இயேசுவே கிருபை 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 கிருபை. ஒரு இடமாற்றம், ஒரு இடமாற்றம். இன்னைக்கு சொன்ன வாக்குத்தத்தங்கள் அப்படியே. ஆமென். தன் வல்லமை தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. மகிமை மாற. ஆமென். சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே என் இயேசு உடை தெரிவா. சாத்தானின் சதிகளா சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவா. துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்தி. ஆமென். வல்லமைகள் குறைந்து ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது. ஒன்று முன்னை சேதப்படுத்த மாட்டாது. கைகளை மேல தட்டி உந்தன் வல்லமை வல்லமைகள் குறைந்து போ. கிருப 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 கிருப. மகிமை மாறவில்லை. ஹalleluya ஹalleluya. இந்த 100 நாட்கள் ஜெபத்தை அவருடைய பெரிய சித்தம், அவருடைய பெரிய நடத்துதல், அவரே இதை நியமித்திருக்கிறார். ஜெபத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். அமைதல் உண்டானது நிமித்தம் அவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். தங்கள் நாடின துறைமுகத்திலே அவர்களை கொண்டு வந்து சேர்க்கிறார். ஆமென். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை ஆன்லைன்ல லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இன்றைக்கு சொன்ன அத்தனை நல் வார்த்தைகளும் எங்க ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலும் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிறதற்காக ஸ்தோத்திரம். தகப்பனே தகப்பனே, அந்த லாஸ்ட் நாள் 23ஆம் தேதி நாங்க முடிக்கும் போது சாட்சியை கேட்க கேட்க எங்களுக்கு பிரமிப்பா இருக்கணும். மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களை அப்படியே ஆவிக்குள்ள நடத்தணும். எங்க விசுவாசத்தை தட்டி எழுப்பணும். அன்றைக்கு ஒரு பெரிய சமாதானத்தை கர்த்தர் தாங்கப்பா. நியூ இயர் சர்வீஸை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிக்கணும். நியூ இயர் சர்வீஸில் ஒரு பெரிய மகிமையை நாங்கள் பார்க்கணும். புதிய வருஷத்துக்குள்ள நாங்கள் காலடி எடுத்து வைக்கும் போது சந்தோஷத்தோடு எடுத்து வைக்க கிருபத்தார் உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம்.
ஆண்டவரே, இந்த 2 அன்பின் விருந்திற்கும் உதவி செய்கிற பிள்ளைகள், அதற்காக பொருட்கள் எல்லாம் வாங்கி கொடுக்கிற பிள்ளைகள், அவங்கள ஆசீர்வதித்து நான் ஜெபிக்கிறேன். உங்க பாதத்தை முத்தம் செய்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.